So, hi everyone. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது TRB எக்ஸாம்ஸ் முடிஞ்சது நம்ம ஃபிசிக்ஸ் பேப்பர்ஸோட ஆன்சர் கீ டிஸ்கஷன்ஸ் தான். ஸோ ஆன்சர் கீ டிஸ்கஷன்ஸ் பொறுத்தவரை நமக்கு ஆல்ரெடி 150 கொஷின்ஸ் இங்கே நமக்கு ஆல்ரெடி நம்ம அட்டன் பண்ணியிருப்போம். ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸோடைய நேச்சர்ஸ் அதோடைய பாசிபிலிட்டிஸ் வேஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எல்லோரும் டெஸ்ட்டு நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்சர் கீஸ் பொறுத்தவரை கொஷின்ஸை பொறுத்தவரை எல்லாமே ஏற்கனவே கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஜென்ரல் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் ஆன்சர்ஸும் இருக்குது. ஆன்சர் கீ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷின்ஸோட பேட்டர்ன்ஸ் சாப்டர் வைஸாக தான் அரேஞ்சாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே தெரியும். ஒரு 10 செட் ஆஃப் கொஷின்ஸாக ஒரு சில செட் ஆஃப் நேச்சர்ஸை பேஸ் பண்ணி ஒரு சில சாப்டர்ஸே பேஸ் பண்ணி கேட்ட மாதிரியே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம லெட் பி என்டர் இன்டு த டாபிக். நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் வந்து இப்போ நமக்கு கிராவிடேஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அன் மேட்ச் த ஃபாலோயிங். நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்தவரை ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நிறைய டைம். கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணும்போது 2 ஆன்சர்ஸ் 3 ஆன்சர்ஸ் நமக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் வரும்போதே நமக்கு ஃபஸ்ட்டு இதிலேருந்தே நமக்கு ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கெப்லஸோட செகண்ட் லா அப்படின்னு நம்ம பார்த்தோம். கெப்லஸோட செகண்ட் லா வந்து அது ஏரியல் வெலாசிட்டியை டிஃபைன் பண்ணுது. ஸோ இட்ஸ் சிம்பிளி டினோட்ஸ் ஃபார் ஆப்ஷன் 3. ஸோ A to 3. ஸோ A to 3 வர்றதில் ஒரே ஒரு கொஷின் தான் நமக்கு ஆன்சர்ஸ். ஸோ அந்த ஆன்சர் வந்து ஒன்றும் இல்லை, இட்ஸ் நத்திங் பட் தி B. ஸோ வேறு அன்டவுட்டட்லி அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா பிக்கு வந்து நம்ம மூவ் ஆன் ஆயிடலாம். ஓகே, ஸோ ஏன்னா கெப்லஸோட கண்டிஷன் டுவர்ட்ஸ் ஏரியல் கண்டிஷன்ஸுங்கிறது டேரெக்டாகவே இருக்குது. அண்டு மோரோவர் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வந்து ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸஸ் தான். ஓகே, ஏன்னா அது ஆல்ரெடி ஃபோர்ஸ் ஃபார்முலா தான் நம்ம கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். ஸோ A to 3 அண்ட் B to 4. எக்ஸாக்டாக Bயில் 4 வந்தது 2 இருக்குது, பட் A to 3 அப்படிங்கிறது ஒன்று தான். ஸோ த ஆன்சர் இஸ் நத்திங் பட் த B. So that is the answer for this. And next one, mark the correct equation of the loss of kinetic energy ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இந்த கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம kinetic energy பொறுத்தவரை ½ mv². பட் இது வந்து பேஸ்ட் ஆன் kinetic energy conditions எதை பேஸ் பண்ணினா இது வந்து நம்ம கொலிஷனோட சாப்டர்ஸை பேஸ் பண்ணி வர்றது. ஸோ ½ m1 m2 divided by m1 plus m2 இது வந்து reduced மாஸோட கண்டிஷன். ஸோ திஸ் இஸ் காமன் ஃபார் எவ்ரி திங். பட் இந்த கேஸில் U அப்படிங்கிற ரெப்ரசன்டேஷன்ஸை U1 minus U2 தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். ரீசன் என்னன்னா ஹியர் தே ஹவ் கிவன் லாஸ். அப்போ லாஸுங்கிறது இனிஷியல்லேருந்து ஃபைனல் கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்லேருந்து செகண்ட் ஆப்ஜெக்டில் கண்டிப்பாக என்ன இருக்குன்னா மோதியாக அந்த வெலாசிட்டியில் டிஃப்ரென்சஸ் இன் வெலாசிட்டி வரும். ஸோ டிஃப்ரென்சஸ் வெலாசிட்டி அமாங் வித் V ஸ்கொயருக்கு பதிலாக ஹியர் வி ஹவ் மென்ஷனிங் U1 minus 2 U2 is whole square. So the answer is nothing but the D. And the next thing, it is nothing but the third condition, and it's also nothing but தேர்ட் கண்டிஷன் பொறுத்தவரை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் த பாடி. இது எதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸாக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனுங்கிறது வந்து ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்கு. இதில் ஃபார்முலா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் பொறுத்தவரை நமக்கு தெரிஞ்ச ஒரு வெல் நோன் ஃபார்முலே இஸ் ஈக்குவல் டு V2 minus V1 divided by U2 minus U1ங்கிறதான் கண்டிஷன். ஸோ ரெஸ்டிடியூஷன்ஸ் பொறுத்தவரை அவுட்புட் வெலாசிட்டி டிவைடட் பை த இன்புட் வெலாசிட்டி தான். இந்த கேஸில் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸ்ட்ரீம் கேசஸ் ஆஃப் E வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா கிரேட்டர் தன் 1 இருக்குமா, ஆனால் லெஸ் தன் 0 இருக்குமா. அதாவது E கிரேட்டர் தன் 1 விட கண்டிப்பாக லெஸ்ஸராக இருக்குது அப்படின்னா அது ஒரு எலாஸ்டிக் பாடி கண்டிப்பாக. மோரோவர் அது என்ன மாதிரியான எலாஸ்டிக் பாடியாக இருக்கும் அப்படின்னா இட்ஸ் ஷுட் பி கண்டிப்பாக நெகட்டிவில் இருக்கக்கூடாது. நெகட்டிவில் இருந்தால் இட் இஸ் மே பி த பிளாஸ்டிக் பாடி, தட் மீன்ஸ் இன்எலாஸ்டிக் கண்டிஷன். அப்போது இது வந்து ஒரு குட் எலாஸ்டிக் பாடியாக இருக்கும் இந்த கேஸில் வந்து. ஸோ 0 இட் இஸ் கிரேட்டர் தன் ஆஃப் இட் இஸ் கிரேட்டர் தன் ஆஃப் 1. இட் இஸ் நத்திங் பட் ஆன்சர் டி. பிளாஸ்டிக்கில் 2 கண்டிஷன்ஸாக இருந்தாலும் ஓகே, ஏன்னா ஃபஸ்ட்டு கேஸ்க்கு 0 denoted to the conditions இதுதான் பிளாஸ்டிக் பாடியோட ரீசன். பட் E is greater than of 1 இந்த கேஸ் தான் நமக்கு மேஜர். இதில் குட் எலாஸ்டிக்ங்கிறது வந்து செகண்ட் கண்டிஷனில் பிளாஸ்டிக்னு 2 இருக்குது. அப்போ லெஸ் எலாஸ்டிக் குட் எலாஸ்டிக்ங்கிறத ஆப்ஷன் டி. ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பெறலாம்னா ஆப்ஷன் டி அப்படிங்கிறதுக்கு நம்ம டினோட் பண்ணிடலாம். ஸோ பிரின்சிபல் ஆஃப் ஷாக் அப்சர்வ்ஸ் யூஸ்ட் இன் 2 wheelers. ஸோ ஷாக் அப்சர்வ்ஸ் 2 wheelers பொறுத்தவரை இட் இஸ் அ ப்ரோலாங் பீரியட் ஆஃப் ஆவரேஜ் ஃபோர்ஸஸ். ஸோ ஃபோர்ஸ் எவ்வளோ தூரம் நம்ம அப்ளை பண்ணுறோமோ அதை பொறுத்து இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ். அண்ட் இது நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் ஃப்ரிக்ஷன்ஸ். ஸோ ஃப்ரிக்ஷன்ஸோட கண்டிஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இஸ் அ வெக்டார் ரிலேஷன் பிகாஸ் Fs and N ஆர் இன் சேம் டைரக்ஷன்ஸ். அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் நார்மல் ஃபோர்ஸும் சேம் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணியிருக்காங்க. கேஸ் 2 ஸ்டேட்மெண்ட் 2 வந்து அதே இது கைனடிக் பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டாட்டிக் கைனடிக் அந்த ரெண்டுக்குரிய டிஃபரன்ஸ் தான். ஸோ இஸ் நாட் ஏ வெக்டார் ரிலேஷன் பிகாஸ் எஃப்கே அண்ட் என் ஆர் நாட் இன் சேம் டைரக்ஷன் அப்படின்னு டினோட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த கேஸில் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ஆக்சுவலி ரிலேஷன் பிட்வீன் சேம் டைரக்ஷன் மென்ஷன் ஆயிருக்கு. ஆக்சுவலி சேம் டைரக்ஷனில் என்றைக்குமே இருக்காது. ஏன்னா வெக்டார் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது எப்போவுமே நார்மல் ஃபோர்ஸ் வந்து அப்வர்டாக தான் இருக்கும். ஸோ சேம் டைரக்ஷனில் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஒன் அப்போ கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். ஸோ போத் மேபி ராங்லையும் இருக்கலாம், இல்லாட்டி ஃபஸ்ட் ஒன் ராங். அப்போது இதர் பி ஆர் சி அந்த கண்டிஷன்ஸில் தான். அண்ட் இந்த கேஸ் எஃப் இஸ் நாட் அ வெக்டார் ரிலேஷன், எஃப்கே இஸ் நாட் அ வெக்டார் ரிலேஷன் அண்ட் எஃப்கே அண்ட் என் ஆர் நாட் இன் சேம் டைரக்ஷன். அப்போது இட் அப்சல்யூட்லி ரைட். ஆக்சுவலி கைனடிக் மோஷனில் அது கண்டிப்பாக இதாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அப்போது ரெண்டுமே தப்பு இல்லைங்கிற கான்செப்டில் பி வராது. So option is nothing but the C conditions. So the next question is nothing but which of the following statement is correct? Okay, there is no change of entropy during the reversible adiabatic and there is a change of entropy during reversible adiabatic. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேயே தெரியுது நோ சேஞ்ச் ஆஃப் என்ட்ரோபி, அதாவது ரிவர்சிபிள் அடிபடிக் ப்ராசஸ் பொறுத்தவரை தேர் இஸ் நோ சேஞ்ச், அதாவது எனர்ஜியில் சேஞ்சஸ் இருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ ஆப்ஷன் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஏ. அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங் அகெயின் இன்னொரு மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ ஐசோ தெர்மல் ப்ராசஸ், தெர்மல் ப்ராசஸில் ஐசோ தெர்மல் அப்படின்னாலே என்னது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டுங்கிறது தான் ஆன்சரே. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் லெவல் கண்டிஷனில் எது கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டா ஆல்ரெடி டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டுங்கிறதுக்கு. அப்போது ஆப்ஷனில் 3 வரக்கூடிய ஒரே ஸ்டேட்மெண்ட் இதுதான். எஸ், தட் மீன்ஸ் ஆன்சர் இஸ் டின்னு கொடுத்துடலாம். எதுக்கும் ஒரு தடவை இன்னொரு ரிலேஷன் பார்த்தா அடியபெட்டிக் ப்ராசஸ் வந்து Q இஸ் ஈக்குவல் டு 0 தான். எஸ், ஹீட்டு கொடுக்க மாட்டோம், ஹீட்டு கொடுத்தாலும் அதில் சேஞ்சஸ் வராது. அண்ட் ஐசோ பாரிக்னா ப்ரெஷர் அண்ட் ஐசோ கோரிக்னா வால்யூம் அப்படிங்கிறது. ஸோ P and V. ஸோ ஆப்வியஸ்லி திஸ் இஸ் ரைட். ஸோ ஆப்ஷன் இஸ் நத்திங் பட் தி D. And next question is nothing but arrange the following process of conversion. Ice at minus 10 degree and steam at 100 degree and choose the correct options. So options கரெக்டாக சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபிசியா பி ஏசிபியான்ட்டு ஆர்டரை மேக் ஓவர் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த கேஸில் -10 டிகிரியில் ஐஸ் இருந்து அது ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணும் 100 டிகிரியும். அப்போது எதை பேஸ் பண்ணி இந்த ஆர்டர் வந்து ஃப்ரேம் ஆகும் அப்படிங்கிறத கேஸாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஐஸ் அட் 273 Kelvin சேஞ்சஸ் டு வாட்டர் அட் 273 Kelvin. அதாவது ஐஸ் அதோட கண்டிஷனில் இருந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது. ரெண்டாவது கேஸில் வாட்டர் அட் 373 சேஞ்சஸ் இன்டு ஸ்டீம் அட் 373. கண்டிப்பாக இது வந்து முதலே நடக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஐஸ் வாட்டர் ஆகணும். ஓகே, அப்புறம் வாட்டர் ஹீட் ஆனால் தான் ரூம் டெம்பரேச்சர்லேருந்து 100 டிகிரிக்கு டிஃப்ரென்சஸ் வரும். ஸோ தட் மீன்ஸ் வாட்டர் இஸ் ஹீட்டட் ஃப்ரம் 270 to 373 அண்ட் 373 இருந்து அது ஸ்டீமாக மாறலாம். ஸோ ஆப்ஷன் இஸ் ஏசிபி. So answer is nothing but B. Okay, so for an ideal monatomic gas, R is at times the molar heat capacity Cp and therefore the value of N is. Okay, so இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து கண்டிஷனை வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோனோட்டாமிக் கேஸஸ்க்கு Cp/Cv கண்டிஷன்ஸை இது பண்ணியிருக்காங்க. ஸோ N it is already denoted a monoatomic gas. So nu is equal to Cp/Cv அண்ட் இந்த கேஸில் மோனோடாப்பிங்கும் போது ஒரு ஆட்டத்தோட கண்டிஷன்ஸ் தான். ஸோ ஒரு ஆட்டத்தோட ரிலேஷனுங்கும் போது நமக்கு யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டண்ட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ கேஸ் கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணும்போது 6.627 சாரி 8.314 கேஸ் கான்ஸ்டன்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னங்கிறதான் கண்டிஷன். ஆக்சுவலி இங்கே வந்து n டைம்ஸ் ஆஃப் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி என்ன இருக்குங்கிறதான் கொஷனாகவே இது பண்ணியிருக்காங்க. ஸோ வால்யூம் ரிமைன்ஸ் அஸ் கான்ஸ்டன்ட் பிகாஸ் ஒரு ஆட்டம் தான் அப்படிங்கும்போது த ஆன்சர் வில் டைரக்ட்லி கம்ஸ் அஸ் 0.4 கண்டிஷன்ஸ். பிகாஸ் இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து மினிமம் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ தான் வரும். ஏன்னா ஒரு ஆட்டம் இருக்கக்கூடிய கண்டிஷன் இது வந்து. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி. ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகூல் இஸ் 27 degree Celsius in energy and average kinetic energy at 327 degree Celsius. ஆக்சுவலி இதில் ஏற்கனவே வந்து கண்டிஷனை வந்து டிகிரி செல்சியஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கைனடிக் எனர்ஜி யூஸ்வலாக எனர்ஜியை வந்து நம்ம டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ்க்கு கொண்டு போகிறப்ப கெல்வினில் தான் டினோட் பண்ணுவோம். பட் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா செல்சியஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அது செல்சியஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் இந்த 27 degree Celsius அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஹைட்ரஜன் மாலிகூல் இருக்குது. அப்போ ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி 327. அப்போ 300 degree Celsius என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கைனடிக் எனர்ஜியை கம்பேர் பண்ணும்போது 300 டைம்ஸுங்கிறது வந்து
ஐ மீன் ஆக்சுவலி 2 times ஆஃப் இன்க்ரிமெண்ட்டுங்கிறது தான் 3 times ஆஃப் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு இருக்கு. ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அப்போ 2 times தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குமே தவிர 4 timesலாம் வந்திருக்காது. ஸோ த ஆன்சர் இஸ் நத்திங் பட் 2. இது ஒர்க் அவுட் பண்ணாமல் சொல்கிறது தான், இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்கிற நீடும் நமக்கு கிடையாது. Moreover, so the angle of contact between a glass capillary and length 10 cm and the liquid is 90 degree angle. The capillary tube is dipped vertically, then the liquid will be. So vertically ஒரு டியூப் வந்து டிப் பண்ணுறோம், length of the tube வந்து என்னவா இருக்குது 10 cm இருக்குது. ஸோ angle of contact எக்ஸாக்டாக 90 degree இருக்கும். அப்போ தண்ணி என்ன ஆகும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக என்ன ஆகும்னா ரைஸ் ஆகும். த வில் ரைஸ் இன் த டியூப் ஆக்சுவலி. ஓகே ஆன்சர் அண்ட் will get depressed by the tube. Tube depressed ஆகுமானா கண்டிப்பாக ஆகாது. Then will rise up to 10 cm in the tube. கண்டிப்பாக ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன் அப்படின்னா இது ஒரு கெப்லரி டியூப், டிப்டு வெர்டிக்கல் தான் கொடுத்துருக்கோம். அப்போ வெர்டிக்கலாக டிப் பண்ணும்போது, அதாவது டியூப்பை இப்படி பிடிச்சிட்டு வெர்டிக்கலாக டிப் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அதுலேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகணுங்கிற அவசியம் இருக்காது. ஏன்னா கெப்லரி டியூப்போட ரைசிங் கண்டிஷன் ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். தட் மீன்ஸ் வெதர் நெய்தர் ரைஸ் ஆர் நார் ஃபால். மேபி இட் ஷுட் பி ஹேப்பன்ஸ் பிகாஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த லிக்விட் விஸ்கஸ். ஆனால் இங்கே 90 டிகிரி தான் ஆங்கிள் அப்படிங்கும்போது எக்ஸாக்ட்லி அது பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஆக்சுவலி இந்த நேச்சர் வந்து பாசிபிள் நேச்சர் கிடையாது. அப்போது மேபி ரைஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம், ரெண்டுமே நடக்கலாம். ஸோ த ஆப்ஷன் மேபி டி. அண்ட் இஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் விச் இஸ் 1 இஸ் ரிலேட்டட் டு தி ஃபேஸ் ஆஃப் ரெசனன்ஸ். ஓகே, எந்த ரிலேஷன் ஃபேஸ் ஆஃப் ரெசனன்ஸ்க்கு ஈக்குவலன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத கொஷின். ஓகே, ஸோ இதில் ஆப்வியஸ்லி த ஆன்சர் வில் கம்ஸ் அஸ் ஏ. Tan alpha is equal to mu p divided by k minus mp square. And which source is moving away from the observer? What is the change of frequency of the sound? Actually இந்த கொஸ்டின் ஏற்கனவே நம்ம சாப்டர் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு டேர்ம் இது பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கன்ட்டு. சோர்ஸ் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் த அப்சர்வர். ஸோ அப்சர்வரை விட்டு சோர்ஸ் தான் மூவ் ஆனாய் போகுது. அப்போது வெலாசிட்டி டிவைடட் பை கண்டிஷன்ஸில் வரக்கூடிய நேச்சர்ஸ் என்னங்கிறதான் பார்க்கணும். ஆக்சுவலி சோர்ஸ் இஸ் மூவிங் அப்படின்னா கண்டிப்பாக என்னது வி இஸ் ரிமைன்ஸ் அஸ் கான்ஸ்டன்ட். அப்சர்வரோடைய கண்டிஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது. ஸோ அப்சர்வரோட கண்டிஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது 1 and 2, சி அண்ட் டி தான். இந்த கேஸில் சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி கண்டிப்பாக மாறுது. அதாவது அவே ஃப்ரம் த கண்டிஷன் போகும்போது கண்டிப்பாக டினாமினேட்டரில் வி ப்ளஸ் விஎஸ் இருக்கும். சோர்ஸோட நம்ம அப்சர்வரோட வெலாசிட்டி சேர்த்து ஆட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் இஸ் நத்திங் பட் டி. ஓகே, அண்ட் இன் அ டேம்ப்டு ஹார்மோனிக் ஆசிலேட்டர் த ஆம்ப்ளிடியூட் இஸ். ஓகே, ஆம்ப்ளிடியூட் கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா டேம்பிங்கிறது கண்டிஷன் வந்து வேவ்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி டிக்ரீஸ் ஆகி போகிறது. ஸோ ஆசிலேஷன்ஸ் இன் ஆம்ப்ளிடியூட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே டிக்ரீஸ் ஆகி 0 ஆயிரும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் வைப்ரேட்டிங் பாடிஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்வலாக காமனாக கேட்குற கொஷின்ஸ் தான். ஸோ வைப்ரேட்டிங் பாடியில் என்னெல்லாம் இருக்கும்? பீரியாடிக் டிரைவிங் ஃபோர்ஸ், எலாஸ்டிக் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். டேம்பிங் ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்காது, இதுவும் டேம்பிங் கண்டிப்பாக இருக்காது. எலாஸ்டிக் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஓகே இது இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். யா, இந்த ரெண்டுமே ஆன்சர்ஸ் தான். பட் ஒரு விஷயம், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் வைப்ரேட்டிங் பாடியில் பீரியாடிக் நேச்சர்ஸ் இருக்கும். இதில் வந்து ஏன்னா என்ன மாதிரியான மோஷன் சொல்லலை. அப்போ பீரியாடிக் டிரைவிங் ஃபோர்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மிச்ச 2 பாயிண்ட் இது ரெண்டுக்கு காமன். ஸோ த ஆப்ஷன் வில் கோஸ் டு ஏ. நம்ம ஏ ஆர் டி ரெண்டு வேணாலும் நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும். பட் கீ வர்றதை பொறுத்து நமக்கு இன்னும் டிஆர்பி கீ ரிலீஸ் பண்ணல. ஸோ கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இட் ஷுட் பி வெரி ஃபேவர் ஃபார் அஸ். ஸோ லவுட்னஸ் அண்ட் இன்டென்சிட்டி ஆர் ரிலேட்டட் டு பி அதர் பை த ரிலேஷன்ஸ். ஸோ யூஸ்வலாகவே லவுட்னஸ்ங்கிறது இன்டென்சிட்டியோடைய லாகிரதம் தான். ஸோ லவுட்னஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லாக் ஆஃப் தி இன்டென்சிட்டி. இது பேசிக் கண்டிஷன்ஸ், ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய டைரெக்டாக கேட்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கொஷின்ஸ் நேச்சர் தான். அண்ட் வாட் ஆர் த நெசசரி கண்டிஷன் டு கெட் த பீட்ஸ்? பீட்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பேசிக் நெசசிட்டிஸ் அப்படின்னா ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் ஆம்ப்ளிடியூட் சேமாக இருக்கணும் ரெண்டு கண்டிஷனுக்கும். அதுதான் மெயின். ஆம்ப்ளிடியூட் சேமாக இருக்குங்கிறத ரிலேஷன்ஸ் வந்து எதில் இருக்குன்னா நியர்லி சேம் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆம்ப்ளிடியூட். யா, ஹியர் வி ஹாவ் ஒன் அண்ட் டிஃப்ரெண்ட் அண்ட் சேம் அண்ட் டிஃப்ரெண்ட். ஓகே, தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ அண்ட் டி இது ரெண்டில் தான் சேம் ஆம்ப்ளிடியூட் மென்ஷன் ஆயிருக்கு. பட் நெசசரி கண்டிஷன் டு கெட் பீட். வாட் ஆர் த நெசசரி கண்டிஷன்னா ஆக்சுவலி ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஆம்ப்ளிடியூட் சேமாக இருக்கணும். அப்போது த ஆப்ஷன் வில் கோஸ் டு டி. And the uniform spring of force constant K is cut into 2 pieces of equal length. What is the free constant of each piece? So actually எத்தனை டைம்ஸ் ஆஃப் இதாக கட் பண்ணாலும் சரி ஈக்குவலன்ஸ் அமௌண்ட் அத்தனை டைம்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகும். இங்கே வந்து எத்தனை டைம்ஸ் 2 டைம்ஸாக கட் பண்ணியிருக்காங்க ஈக்குவல் லென்த்தை. அப்போ என்ன ஆகும்னா 2 டைம்ஸாக என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் K. Calculate the pressure inside an air bubble and below the water surface. Okay. So calculate the pressure inside. So pressure means force divided by the area and moreover
இங்கே ஃபோர்ஸை வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரையும் ரேடியஸ் ஆஃப் த பபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா கண்டிஷனுக்கு நம்ம இங்கே என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியாவில் நமக்கு ஏரியாவுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த பபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக 10⁻⁻⁴ த ஹோல் ஸ்கொயர் கண்டிஷன்ஸை டிஃபைன் பண்ணிவிட்டு அண்ட் மோரோவர் இதில் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட கண்டிஷன்ஸை டினோட் பண்ணணும். அதாவது ஃபைனல் ஃப்ரேமோட என்ன பண்ணணும்னா அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் அ வாட்டருங்கிறது வந்து இது வந்து நம்மளோட நெசசிட்டிக்காக, அதாவது ஃபோர்ஸ் எவ்வளோ தூரம் அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுறதுக்காக அப்சர்வ் பண்ணுறதுக்காக. பிகாஸ் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் த லென்த் தான் கண்டிஷன்ஸ். ஸோ அதனால் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியும், ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண முடியும். அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் த ஆன்சர் வில் கெட்ஸ் அஸ் 10⁵ பிகாஸ் இங்கே வந்து ஆல்ரெடி என்ன ஆயிரும்னா -8 வந்துடும் ஆன்சர் இன் கண்டிஷன்ஸ். ஸோ நான் கால்குலேட் பண்ண வரைக்கும் ஐ வில் கெட் திஸ் ஆன்சர் அஸ் 10⁵. ஏன் நான் 10⁵ முதலே மென்ஷன் பண்ணுறேன்னா ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் எல்லா ஆன்சர்ஸும் சேம் தான். நமக்கு வந்து பவர் ஃபேக்டர்ஸோடைய டிஃப்ரென்சஸ் எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகிருக்குங்க தான் பார்த்துருக்காங்க. ஸோ கண்டிஷன்ஸில் மோரோவர் யூனிட்டும் முக்கியமானது. என்னென்னா இதில் ஆப்ஷன் ஏ வரணும் அப்படின்னா கேட்டிருக்கிறது ப்ரெஷர். ஸோ ஃபோர்ஸ் பை ஏரியாங்கும்போது Nm/m² எது வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ரெண்டே ஆன்சர் தான் இருக்கும். அப்போ டேரெக்டாகவே இதில் 10⁵ தான் நான் ஆன்சர்ஸ் வருங்கிறத ரிசம்பிள் பண்ணிட்டேன், ஏற்கனவே நான் டினோட் பண்ணிட்டேன். அப்போது அந்த கேஸை பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணிடலாம், டேரெக்டாகவே ஆன்சர் சொல்லிடலாம். நம்ம என்ன ஆயிரும்ட்டு இட் வில் கம்ஸ் டுவர்ட்ஸ் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறத. ஸோ ஒரு சில கண்டிஷனை இந்த மாதிரி ஷார்ட்கட்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம்னா சால்வ் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியாகவே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் லைக் த சேம், இதுவும் அதே கைண்ட் ஆஃப் நேச்சர்ஸ் தான். பட் திக்னஸ் ஆஃப் த கிறிஸ்டல் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 millimeter ரேடியஸ் அல்ட்ராசோனிக் வேவ் இன்டு ஒன் வாட்டர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 20 kHz. ஸோ 20 kHz இதில் வாட் இஸ் த மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டிருக்கிறது ஆக்சலரேஷன், இட் இஸ் நத்திங் பட் தி வெலாசிட்டி பை டைம்னு பேசிக் கண்டிஷன்ஸில் நம்ம டினோட் பண்ணாலும் கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரீக்வன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சிஸ் ஈக்குவல் டு இன்வர்ஸ் ஆஃப் டைம்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரீக்வன்சியால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் டைமுக்கு பதிலாக. ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து எவ்வளோ 20 kHz கொடுத்துட்டாங்க. அண்ட் மோரோவர் இன்டென்சிட்டி வந்து Wm²/m² கொடுத்துருக்காங்க. ஸோ பார் பை தி ஏரியா அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்டென்சிட்டியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிறிஸ்டலோட திக்னஸையும் கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டலோட திக்னஸ் வந்து ஏரியா, அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் எவ்வளோ தூரம் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் வந்து அப்ளிகபிள் ஆகுது, ஃபோர்ஸ் டிவைடட் பை தி ஏரியா மாதிரி நமக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவுக்குள்ளே எவ்வளோ அப்சார்ப்ஷன் இருக்குது அப்படிங்கிற கெப்பாசிட்டியை ரிலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரேடியஸ் 1 mm அப்படின்னு நம்ம கொடுத்தது. ஸோ 1 × 10⁻³ மீட்டர் கண்டிஷன்ஸ். ஸோ வெலாசிட்டியோட கண்டிஷன்ஸ்க்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியேட்டிங் கிறிஸ்டலோட திக்னஸும் ஃப்ரீக்வன்சிக்கு 20 kHz. ஸோ 20 கிலோங்கும்போது 20 × 10⁻³ போயிடும். ஓகே, டிஃபைன் பண்ணும்போது we are going to make over the answer is nothing but a maximum acceleration. What is the amount of acceleration அப்படின்னு போனால் the amount of acceleration இங்கே ஆல்ரெடி ஒரு மைக்ரோ அண்ட் கிலோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ 5 2 10 20ல் ஒரு பவர் மட்டும் அடிஷ்னல் வரும். ஸோ 10⁵ தான். அப்போ கன்சால்டேட்டடாக எல்லாத்துலேயுமே அதான் இருக்குது. அண்ட் கம்பேரிங் வித் திஸ் 5 2 10 and among with 1 mm of conditions, the answer will comes as 1.45. Moreover, the answer will comes as A in the case la. And for a glass, the Young's modulus, the Poisson's ratio have the values of 7.2 and 0.25 respectively. Calculate the modulus of rigidity. So modulus of rigidity இதில் நான் calculate பண்ண வரைக்கும் it is nearly comes as, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா again the power relevant to the same, but valuesல ஒரு சின்ன differences தான். நீங்கள் பாயிண்ட் டெசிமல்ஸ் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் calculate பண்ணி தான் தெரியும், ஏன்னா modulus of rigidity தான் கேட்டிருக்காங்க. ஸோ modulus of rigidity பொறுத்தவரை இது கொடுத்துருக்கிறது ஒரு பாய்சான் ரேஷியோ அண்ட் அதோடைய டேர்ம் கண்டிஷன்ஸை என்ன பண்ணிட்டாங்க, யங்ஸ் மாடுலஸையும் பாய்சான் ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி மாடுலஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மாடுலஸ் கேட்கும்போது நமக்கே தெரியும், ஒரு மாடுலஸ்லேருந்து பாய்சான் ரேஷியோட கம்பேரிட்டிவ் ஃபார்முலா மட்டும் நம்ம யூஸ் பண்ணாலே போதும். மோரோவர் இதில் வந்து ரிலேஷன்ஸை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா பேசிக் மாடுலஸ் பொறுத்தவரை நமக்கு என்னது சேஞ்ச் இன் கண்டிஷன் பை தி ஒரிஜினல் தான், ஐ மீன் ஸ்ட்ரெஸ் பை தி ஸ்ட்ரெயினுங்கிறது தான்.
ஸோ இங்கே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் நேச்சரில் யங்ஸ் மாடலஸே டேரெக்டாக கொடுத்தாச்சு. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன மட்டும் தான் பண்ணணும், பாய்சன் ரேஷியோ மட்டும் அப்ளை பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஹியர் த ஆன்சர் வில் கம்ஸ் அஸ் A, 28.8. And soap bubble of radius 0.01 meter is expanded to the radius and calculate the work done by this. Work done of the conditions வந்து இதில் வந்து surface tensions of the soap bubble additional ஒரு parameter. இது ஒரு முக்கியமான parameter. நமக்கு என்ன பர்பஸ்னா work done கேட்டிருக்காங்க. work done போது force into among with the displacement. ஸோ force calculate பண்ணுறதுக்கு இங்கே என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அமௌண்ட்டுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை தி லென்த்து. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ கொடுத்துருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டென்ஷன்ஸை வச்சு நம்ம ஃபோர்ஸ் டிவைடட் பை த லென்த்துங்கிறதுல இங்கே ஏரியா கண்டிஷன்ஸை நம்ம இது பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா கொடுத்துருக்கிறது ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ πr². சோப் பபுள் ஆஃப் ரேடியஸ் 0.01 இருக்குது. இது எக்ஸ்பேண்ட் ஆனது 0.1 மீட்டரில். அப்போ இந்த கேஸ் இந்த கண்டிஷனை எந்த மாதிரி இது பண்ணிடலாம் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டண்டாக முடிச்சிடலாம். ரீசன் ஆக்சுவல் கண்டிஷன் வந்து இதுதான். ஸோ 0.01 மீட்டரை இந்த ஹோல் ஸ்கொயர் கண்டிஷனில் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதை சர்ஃபேஸ் டென்ஷன் கூட மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ணிடலாம்னா ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணிடலாம். அப்படி கிடச்ச ஃபோர்ஸை மல்டிபிள்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0.1ஓட நம்ம இது பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிரும்னா இது கிடச்சிரும். பிகாஸ் ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா எக்ஸ்பேண்ட் ஆன கடைசியான ஃபோர்ஸ் வந்து 0.1. ஸோ த ஆன்சர் வில் டைரக்ட்லி கம்ஸ் அஸ் 52 is nothing but the B actually. 6.47 into 10 to the power minus 3 joules. Okay, 6.47 is the answer. So next question வந்து it is based on Lissajous figures. இதெல்லாம் கான்ஸ்டன்டான ஃபிகர்ஸ். இதை வந்து ஸோ ஃபிகர்ஸ் அக்யூர்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அதர் டியூனிங் ஃபோர்க்ஸ். ரெண்டு டியூனிங் ஃபோர்க்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம டினோட் பண்ணுறது. பட் இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா having a circular figure occurs after 5 seconds, what will the frequency of another tuning fork னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு டியூனிங் ஃபோர்க்லேருந்து நமக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் நேச்சர்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் கிடைக்கும். ஸோ இன்னொரு டியூனிங் ஃபோர்க் 5 செகண்ட்ஸ்க்கு ஆஃப்டராக என்ன கிடைக்கும், ஒரு சர்க்குலரில் கிடைக்கும் போது ஆஃப்டர் 5 செகண்ட்ஸில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் டியூனிங் ஃபோர்க்கில் சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஹிட்டிங்கில் எலாங்கேட் ஆகிட்டு திரும்ப ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ்னால் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகத்தான் செய்யும். ஸோ டிக்ரீஸிங் கண்டிஷன் என்ன தான் அதில் கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி நம்ம ஃபிக்ஸடாக ஒரு டியூனிங் ஃபோர்க்கு இருந்தாலும் இந்த சேஞ்சஸ் வரதான் செய்யும். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் அடுத்து மினிமம் அப்படிங்கிற கேஸில் இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் தான் இருக்குது. ஆப்ஷன் வில் கோஸ் டு பி, தட் இஸ் ஆன்சர் 2. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் 54. இன் அ ஸ்ட்ரீம்லைன் மோஷன் த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ ரேட் அட் அண்ட் கிவன் பாயிண்ட் இன் அ ஸ்பேஸ் ஆஃப் ஃப்ளோ ரிமைன்ஸ். ஸோ ஹியர் இட் இஸ் நத்திங் பட் A, the unchanged with the time and area. And in a 1 liter of glycerin gets reduced in volume by meter cube and pressure, and calculate the bulk modulus of the glycerin. So modulus கேட்டிருக்காங்க. bulk modulus அப்படிங்கும்போது again the same தான், stress by the strain. பட் இங்கே கொடுத்துருக்கிறது என்னவோ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக ஆல்ரெடி ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. டேரெக்டாகவே ப்ரெஷர் கொடுத்தாச்சு. ஸோ கால்குலேட் பண்ண வேண்டியது ஒன்று தான். ஓகே, சேஞ்ச் 1 லிட்டர் கண்டிஷன்லேருந்து நம்ம எதை இது பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். கெட் ரெடியூஸ்ட் இன் வால்யூம் பை, ஸோ கான்ஸ்டன்ட்டுக்கு 1 லிட்ரு, அது போக சேஞ்ச் இன் கண்டிஷன்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ சேஞ்ச் இன் பை த ஒரிஜினல் பை த ப்ரெஷர், இதில் எல்லாமே டேரெக்டாக இருக்குது. அப்ளை பண்ணதும் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இங்கே ஆன்சர்ஸில் ஒரு சின்ன சேஞ்சு என்ன அப்படின்னா, இப்போ நான் கால்குலேட் பண்ணியிருந்த வரைக்கும் இப்போ மாடுலஸ் பல்க் மாடுலஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பல்க் மாடுலஸ் பொறுத்தவரை நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினுக்கு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா ப்ரெஷரை டேரெக்டாக மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ ப்ரெஷரோட வேல்யூ நமக்கு டேரெக்டாகவே இருக்குது. மோரோவர் ஸ்ட்ரெயினுக்கு வந்து இங்கே சேஞ்ச் இன் வால்யூம் இதை ஒரிஜினல் வால்யூம் போடணும். இங்கே ஆல்ரெடி ஒரு வால்யூம் வந்து இங்கே ஒரிஜினல் வால்யூம் வந்து 1 லிட்டர் ஆஃப் கிளிசரின்ங்கிறதா இங்கே வந்து ஒரிஜினல் வால்யூம். சேஞ்ச் இன் வால்யூம் வந்து 0.21 சென்டிமீட்டருங்கிறதுனால இட் இஸ் கம்ஸ் அஸ் -2 த ஹோல் கியூபில் கண்டிஷனில் வந்துடும். ஸோ இந்த கேஸை நம்ம 1 லிட்டரால் டிவைட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுமே வந்து இது லிட்டரில் இருக்குது கண்டிஷன், இங்கே சென்டிமீட்டர் க்யூபில் இருக்குது. ஸோ இதை டிவைட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் மோரோவர் இங்கே இன்னொரு மேஜர் ரிலேஷன், இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயரில் தான் ஆன்சரும் இருக்குது. ப்ரெஷரோட கண்டிஷனுமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர்ஸ் நான் கால்குலேட் பண்ணியிருந்த வரைக்கும் here it comes as 4.67 இதுதான் ஆன்சர் வந்துச்சு regarding with this conditions. பட் என்னன்னா I will got nearly 10 to the power 10 தான். ஓகே, 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ
இந்த கேஸை ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நமக்கு ஆன்சர் கீ வரட்டும், எதுக்கும் நம்ம ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். பட் எனக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து 10⁻10 தான். என்ன இன்னொரு மேஜர் ரீசன் வரும் அப்படின்னா, மெஜாரிட்டி நம்மளோட கொஷின்ஸில் ஆன்சர்ஸ் வந்து எப்போவுமே வந்து மாடலஸ்னாலே 10⁻10 தான் வரும் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் ரேஞ்ச் மாதிரியே இருக்குது. ஸோ பார்ப்போம். லெட் வி செக் அபவுட் தட் ஆன்சர் கீஸ். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் இஸ் நத்திங் பட் what number of turns in the primary and secondary coil if the turns 3 times of increasing and the natural inductance will be. ஸோ டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது. ஸோ 3 times இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 ஸ்கொயர் டைம்ஸ் இது ஆகும் அப்படின்னா. ஸோ ஸ்கொயர் டைம்ஸ்க்கும் போது இட் வில் கம்ஸ் அஸ் 9 times. அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைமென்ஷன் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஸோ செல்ஃப் இண்டக்ஷனோட இது வந்து mL²T-2 அண்டு இன்வர்ஸ் ஆஃப் கரண்ட் ஸ்கொயர் தான். ஸோ இன்வர்ஸ் ஆஃப் கரண்ட் ஸ்கொயர் வந்திருக்கிறது இந்த 2 கண்டிஷன். பட் mL_T-2 ஃபோர்ஸோட கண்டிஷன் டேரக்ட் இந்த ஒர்க் டனோட கண்டிஷன் வரும். ஸோ செகண்ட் ஒன் இஸ் த ஆன்சர். அண்ட் அப்சல்யூட் எலக்ட்ரோமீட்டர் இஸ் யூஸ் டு மெஷர். ஆக்சுவலி எலக்ட்ரோமீட்டருங்கிற டிவைஸ் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. பட் எலக்ட்ரோமீட்டருங்கிறது ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். வோல்டேஜை இன்பிட்வீனில் ஒரு டிவைஸ்க்கு இடையில பார்க்கலாம். ஸோ இட் இஸ் நத்திங் பட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். In a Thomson effect, the metal expressed joule, coulomb or degree Celsius numerically equal to the volt. The temperature difference between the 2 points is actually 2 பாயிண்ட் கிடையில டிஃபரன்சஸ் அப்படின்னு வந்துட்டாலே 1 டிகிரி ஆர் 1 கெல்வின் அப்படிங்கிற ரேஞ்ச் தான். இங்கே 1 கெல்வின் இல்லை. ஸோ வில் கோ வித் 1 டிகிரி செல்சியஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட கண்டிஷனில் வருது. BDS ஷோஸ் தட் ஓகே BDS shows that there is no isolated magnetic field, there is no magnetic dipole, magnetic monopole and isolated electric dipole. இது ரெண்டு எலக்ட்ரிக்கில் கிடையாது. பிகாஸ் இது பீன்னு வந்துருச்சு, மேக்னெட்டிக் தான். ஸோ நாட் அன் ஐசோலேட்டட் மேக்னெட்டிக் டைபோல். ஏன்னா டைபோலை மென்ஷன் பண்ணி இங்கே எதுவும் சொல்லலை. டைபோலுக்கு கண்டிஷனும் இது வராது. இது ஜஸ்ட் கரண்ட் அப்ளை பண்ணுறதுனால ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவில் வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட கண்டிஷன். ஸோ இட் வில் கோஸ் வித் பி ஆன்சர். And the next one is gyrostat. Gyrostat means a flywheel of large moment of inertia. Gyrostat. Space condition la varudhu. What is the following is an example for inelastic collisions. So inelastic collision ku vandu best example collision between bullet and its target is an inelastic collisions. ஏன்னா போயிட்டு ஹிட் பண்ணி திரும்ப வராது. மிச்சம் எல்லாமே திரும்ப வரக்கூடிய கண்டிஷனில் மினிமம் அமௌண்ட் ஆஃப் இது இருக்கும். அண்ட் மோரோவர் அகெயின் இங்கே ஒரு கைண்ட் ஆஃப் நேச்சர்ஸ் டிஃப்ரென்சஸ். velocity after the impact. Velocity ரெண்டு different kind of impact கேட்டிருக்காங்க. ball of moving object again collision தான், hit another ball of mass 2 kg moving in same directionல போகுது அப்படின்னு சொல்லி. and actually இந்த கண்டிஷன்லையும் again we have to apply the coefficient of restitution V1 minus of V2 and U2 minus of U1ங்கிற இது V2 V1 and இது U1 U2 coefficient of restitutions apply பண்ணிட்டு based on this இதில் M1 U1 plus M2 U2 is equal to M1 V1 plus M2 V2ன்னு நம்ம அப்ளை பண்ணி கன்சர்வ் பண்ணால், ஏன்னா இங்கே வந்து வெலாசிட்டிஸ் அண்டர் சேம் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஐ மீன் மூவிங் இன்னர் சேம் வெலாசிட்டி கண்டிஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன தான் ரெஸ்டிடியூஷன்ஸ் எடுத்தாலும் கண்டிஷன்ஸோட லெவல்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. அண்ட் மூவிங் மாஸோட வெலாசிட்டி 2 மீட்டர்/செகண்ட்ஸ் ஹிட் டேரக்ட்லி டு த அனதர் பால்னு கொடுத்துருக்காங்க. அனதர் பாலோட மாஸ் வந்து என்னது 2 kg. ரெஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஆல்ரெடி வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ ஈயோட வேல்யூ என்னது நமக்கு 2/3ன்னு வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக ஆன்சர்ஸ் எதில் 3யோட பைனரியில் தான் வரும். ஸோ டிஃபரன்சஸ் இன் கண்டிஷன் 2 மீட்டர்/செகண்ட்லேருந்து 0.5 போது 2லேருந்து 0.5யோட கண்டிஷன் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 டைம்ஸில் வருது. ஸோ 1:4 தட் இஸ் த ஆன்சர். த ஆப்ஷன் இஸ் நத்திங் பட் தி ஏ. And example for an unstable equilibrium. So இதெல்லாம் ஒரு kind of an direct questions தான். It is nothing but a pin resting on its points. And z coordinates, the center of gravity of the body is expressed in. So 65th பொறுத்தவரை இதில் வந்து we will go with coordinates of center of gravity body is expressed with தான் கொடுத்துருக்காங்க. So body is expressed with போகும்போது will come under 1/m root integral over z dm conditions. So this may be the answer. And find the nature of path coordination where the velocity satellites v is equal to escape velocity. v escape velocity இருந்தால் what will be the nature of path ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் கொஞ்சம் டைரக்ட் கொஷின் தான். யூஸ்வலி நம்ம அவுட்டர் சர்ஃபேஸ் போயிட்டாலே நம்ம வந்து நார்மலாக ஸ்ட்ரெயிட் அவே டைரக்ஷனில் போக முடியாது. ஒரு கைண்ட் ஆஃப் கர்வி லீனியரில் தான் போக முடியும். அப்போது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அன் பேரபோலிக் பாத். ஸோ பேரபோலிக் ஆன்சர் வந்திருக்கிறது இட்ஸ் நத்திங் வித் ஆப்ஷன் பி. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி.
ஏன்னா அவுட்டர் மோஸ்ட் சர்ஃபேஸ் போகும்போது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக பேரபோலிக் பார்த்து தான் சூஸ் பண்ணுவோம் டு எஸ்கேப் ஃப்ரம் த எர்த் கண்டிஷன்ஸ். பிகாஸ் ரவுண்டு சர்க்குலர் பார்த்துன்னு அதை எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, எலிப்டிக்கல்னு சொல்ல முடியாது, எக்ஸாக்ட் எலிப்டிக்கலும் அது வராது. ஓகே, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அன் பேரபோலிக். இன்டென்சிட்டி ஆஃப் கிராவிடேஷன் ஃபீல்ட் அட் சென்டர் ஆஃப் த ஸ்பியர். ஸோ சென்டர் ஆஃப் த ஸ்பியரில் இன்டென்சிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் கிராவிடேஷன் ஃபீல்டுக்கு கேட்டிருக்காங்க. அது எஸ்பெஷலி 0 தான் இருக்கும், அதிலலாம் வேல்யூ இருக்குன்னு நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், லிமிட்டிங் வெலாசிட்டி ரெக்வயர்ட் பை அன் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் ஆஃப் ஆர்பிட்டிங் ரேடியஸ் ஆஃப் எர்த் அண்ட் த கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த கேஸில் எர்த்தோட ரேடியஸ் கொடுத்தாச்சு. ஸோ கேட்டிருக்கிறது வந்து வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு √gm/r². gm/r கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணாலே இதில் நமக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். ஸோ கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்டுக்கு அமாங் வித் இங்கே நமக்கு டைரக்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்தாச்சு. மோரோவர் எர்த்தோடைய இதுவுமே 6400 கிலோமீட்டர், 6.4 × 10⁶ மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கிராவிட்டி எக்ஸாக்டாக 9.8 இருக்கிறதுனால இங்கே ஆன்சரோட லெவல் எக்ஸாக்ட்லி இட் கம்ஸ் அஸ் 8000 m/s. ஆன்சர்ஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அன்ஃபிக்ஸட் ரேஷியோ மாதிரி இருக்கக்கூடிய டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான். ரேஷியோ ஆஃப் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் அட் த சென்டர் ஆஃப் த சாலிட் ஸ்பியர் டு இட்ஸ் சர்ஃபேஸ். சென்டர் ஆஃப் த ஸ்பியர்லேருந்து சர்ஃபேஸ்க்கு போகிற வரைக்கும் கண்டிஷனை ரேஷியோ ஆஃப் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் கேட்டிருக்காங்க. ஸோ பொட்டன்ஷியல் சென்டர்லேருந்து சர்ஃபேஸ் போகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டே டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அமௌண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 3:2 இருக்கும். ஸோ and in an equal mass of two particles remains the same but distance between them is doubled. The force of attraction between them would be. masses ஓட கண்டிஷன் ஒரு டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் டபுளிங் ஆகுது அப்படின்னா ஸோ ஃபோர்ஸோட கண்டிஷன் அப்படியே என்ன ஆகும்னா டபுள் டைம்ஸ் அமௌண்ட்டில் டிக்ரீஸ் ஆகும். டபுள் டைம்ஸ் அமௌண்ட்டில் டிக்ரீஸ் ஆனால் 2² is nothing but 4 times decreasing F/4. So 500 gram of water is heated from 30 degrees Celsius to 60 degrees Celsius. அப்போ change in temperature 30 degrees Celsius. So or 30 Kelvin. Change in internal energy of water after ignoring the site expansion of water is what is the given specific heat of water? Specific heat of water வந்து இது constant value 4184 joule kilogram inverse Kelvin inverseங்கிற conditions. So இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் பொறுத்தவரை ஆன்சர் ரொம்ப நமக்கு எக்ஸாக்டாக வந்துடும். இது ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் இந்த வேல்யூவில் வந்து. மோரோவர் இதில் டிஃப்ரென்சஸ் வந்து 30 கெல்வின் தான் இருக்குது. இந்த 30 கெல்வின்ங்கிறது எப்படின்னா இதில் வந்து செல்சியஸில் கொடுத்துருக்கு. இது டிஃப்ரென்சஸ்னு பார்க்கும்போது செல்சியஸ்னாலும் கெல்வின்னாலும் கண்டிஷன் ரிமைன் சேம் தான். இந்த 30 டிகிரி கெல்வின் 30 டிகிரி செல்சியஸ் 30 கெல்வின்ங்கிறதெல்லாம் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் செட் ஆஃப் ரேஞ்சு. இந்த கண்டிஷனில் ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும்னா 62.76ங்கிறது கான்ஸ்டன்டான வேல்யூ. ஸோ ஆன்சர் வில் ஆட்டோமேட்டிக்கலி இங்கே கேட்டிருக்கிறது என்னது ஹீட்டிங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வில் கம்ஸ் அஸ் ஜே. ஓகே, ஜே ஐ மீன் 52.76 ஜூல்ஸ். இந்த கேஸ் இதே இது 500 கிராம்ஸுன்ட்டு இல்லாமல் நான் இதை ஏன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா இது 500 கிராம் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்து 1 கிலோகிராம்னு கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கேட்டிருக்கிறது எனர்ஜி ஐ மீன் எனர்ஜி ஹீட் எனர்ஜி அப்படிங்கிற கண்டிஷனில். ஸோ இன்னொன்று ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது Q = mCT தான். ஓகே, அப்போது இங்கே கேட்டிருக்கிறது Q தான் கேட்டிருக்கு. எம்க்கு மாஸ் இருக்குது அண்டு C இருக்குது அண்டு T இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணால் டேரெக்டாக நமக்கு இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆன்சர் வந்து வந்துடும். ஓகே, Q = mCT, that is a term. Nitrogen gas is compressed adiabatically from the pressure of atmospheric pressure to atmosphere. The fractional change in the RMS velocity of nitrogen molecule. So இதில் nu = கொடுத்துட்டு Cp/Cv at one condition of constant pressure கொடுத்துட்டு ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ here this answer will comes as 2/5. And calculate the efficiency of auto engine having the adiabatic compression ratio nu and given ratio of specific heat capacity is 1.5. That means here the ratio will comes as 67%. The answer will comes as 67%. Specific capacity la adiabatic compressions வந்து கொடுத்திருக்காங்க. efficiency calculate the efficiency தான் கேட்டிருக்கு. ஓகே, எஃபிஷியன்சிங்கும் போது எப்போவுமே என்னதுன்னா நமக்கு அவுட்புட் டிவைடட் பை தி இன்புட்டுங்கிற கண்டிஷனில் தான். இது வந்து ஒரு பேசிக்கான மேனேஜர்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இல்லை ரேஷியோ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரேஷியோங்கும் போது இட் கம்ஸ் அஸ் அ நியூ அஸ் அ கான்ஸ்டன்ட் ஒன். ஓகே, அடியபெட்டிக் கம்ப்ரெஷன் ஆஃப் ரேஷியோன்ட்டு இன்னொரு ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ மோரோவர் ரேஷியோ வந்து டிஃபைன் பண்ணும்போது நமக்கு என்னது இன்புட் டிவைடட் பை த அவுட்புட் தான். பட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 போது 1
2.5 into 9 into 100 போடும்போது நமக்கு ஆன்சர் வில் கம்ஸ் 67%. ஏன்னா 100 நம்ம மல்டிப்ளை பண்ணியே ஆகணும், பண்ணால் தான் நமக்கு ஆன்சர்ஸ் வரும். இது ஒரு கைண்ட் ஆஃப் டைரக்ட் கொஷின்ஸ்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் வாட் டஸ் ஹேப்பன்ஸ் when a rubber band is quickly stretched? ஸோ ரப்பர் பேண்டை வேகமாக ஸ்ட்ரெச் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்? இட் கூல்ஸ் டவுன். ஓகே. அண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் மஸ்கிட்டோ இஸ் ஃப்ளைங் இன் ஏர்ஸ். மஸ்கிட்டோவோட ஃப்ளையிங் கண்டிஷனை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, அது டிஃபைன் பண்ண முடியாது. வந்து ஒரு மோனோட்டாமிக் கேஸ் மாதிரி. அப்போ அதுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன வரும்னா கிட்டத்தட்ட 3 தான் வரும். மோனோட்டாமிக் கேஸ் பொறுத்தவரை நமக்கு கண்டிஷன் ஆஃப் ஆன்சர் F is equal to 3n minus k தான். ஸோ ரிலேஷன் ஒரு ஆட்டம் தான் இருக்கும், அதோடைய டிகிரி இண்டிபெண்ட் ரிலேஷன் ஒன்று, அதுக்கு எதுவுமே கிடையாது. இட் ரிமைன்ஸ் அஸ் 0. ஸோ 3n minus kனும் போது 3 1 minus 0 இட் கம்ஸ் அஸ் 3 இஸ் த ஆன்சர். அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங் அகைன் இன்னொரு மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ மோனோட்டாமிக் கேஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க, டயட்டாமிக் கேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, ட்ரைஅட்டாமிக் அண்ட் ஐடியல் கேஸஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ மோனோட்டாமிக் இங்கே கார்பன் மோனோஆக்சைடுன்னு டேரெக்டாகவே ஒரு ஆன்சர் இருக்குது. ஓகே. ஸோ ரெண்டாவது சாரி மோனோட்டாமிக்கில் இன்னொரு நமக்கு கேஸஸ்க்கு எக்ஸாக்டாக ஹீலியம் இருக்குது. இது ஒரு பியூர் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் மோனோட்டாமிக் சிங்கிள் கண்டிஷன்ஸு. டை அட்டாமிக் அப்படின்னு போகும்போது நமக்கு ஆன்சர்ஸ் கார்பன் மோனோஆக்சைடு தான் டிஃபைன் பண்ணும். CO 2 ஆட்டம் இருக்கிறது. அண்ட் ட்ரை அட்டாமிக் அப்படிங்கும்போது சல்ஃபர் டை ஆக்சைடு, ஏன்னா ஒரு சல்ஃபர் வித் 2 ஆக்சிடேஷன்ஸ் கண்டிஷன். அண்ட் ஐடியல் கேஸ்னால் ரியல் கேஸ். ஸோ மோனோட்டாமிக்கு போகும்போது ஹீலியம் அப்படிங்கிற கண்டிஷன் வர்றது ஏக்கு 3 1 மட்டும் தான். அப்போ ஆன்சர் இஸ் நத்திங் பட் ஏ. Calculate the power radiated from the surface of temperature. ஸோ பவர் ரேடியேஷன்ஸ் அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து நம்ம தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ரிலவெண்ட்டாக வர்றது. ஸோ எனர்ஜி அமாங் வித் பவராக கொடுக்குறாங்க அப்படின்னா எனர்ஜி ரேடியேஷன்ஸை நம்ம டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி மெஷர் பண்ணணும். ஓகே. ஸோ அமாங் வித் திஸ் நமக்கு வந்து பவரோட ரேடியேஷன்ஸ் வந்து எத்தனை அமௌண்ட் ஆஃப் வாட்ஸில் இருக்குங்கிறத இங்கே கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே பவர் ரேடியேஷன்ஸ் தான், வாட்ஸு. ஜென்ரலாக பவர்னு நம்ம பார்க்கும்போது இங்கே வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி போவோம் அப்படின்னா எனர்ஜி பை டைம் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். பட் இங்கே வந்து எனர்ஜிங்கிறதுக்கு பதிலாக நமக்கு என்னவா இருக்குது, டெம்பரேச்சராக இருக்குது. ஸோ டைமும் கிடையாது, எனர்ஜியும் கிடையாது. பட் நமக்கு இன்னொரு கைண்ட் ஆஃப் ஃப்ரேம் இருக்குது, ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி அப்படிங்கிற இன்னொரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி ஃப்ரேம்ஸும் இருக்குது. ஸோ இங்கே ஃபோர்ஸு இருக்கா எனர்ஜி இருக்கான்னு ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி இருக்கான்னா அதுவும் கிடையாது. ஸோ பவர் ரேடியேஷன்ஸாக தான் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ பவர் ரேடியேஷனை அப்போது எனர்ஜியோட கண்டிஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா வந்து அமௌண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் டெம்பரேச்சருக்கும் எனர்ஜிக்கும் இருக்கக்கூடிய டைரக்ட் ரிலேஷன் தான். ஸோ E அப்படிங்கிறதுக்கு இருக்கக்கூடிய டைரக்ட் ரிலேஷன் E to the power சிக்மா T to the power 4 நமக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. ஸோ Eக்கு வந்து சிக்மா டு T to the power 4ன்னு நமக்கு என்னென்னா ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ரிலேஷன் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி எனர்ஜியோட கண்டிஷனை நம்ம டேரெக்டாக டெம்பரேச்சரை வச்சு நம்ம எடுத்த கண்டிஷனை என்ன பண்ணிடலாம்னா பவர் ரேடியேஷன்ஸை ஒரு ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ்க்கு மட்டும் தானே இருக்குது. அந்த ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸோட கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்னா டேர்ம் டிஃபைன் பண்ணும்போது நம்ம ஏன்னா இது வந்து ஆல்ரெடி 1 மில்லிமீட்டர் ஸ்கொயரில் தான் இருக்குது. அப்போ 10 to the power -3 ஹோல் ஸ்கொயரில் போயிடும். ஸோ டேர்ம் வில் கம்ஸ் அஸ் ஆன்சர் இஸ் நத்திங் பட் 6.5 வாட்ஸ். அந்த ஹீட் கெப்பாசிட்டி இஸ் நெக்லிஜிபிள் ஃபார் ஆல் த டயட்டமிக் மாலிகுல் இஃப் த டெம்பரேச்சர் இஸ் பிலோ. இது எந்த கண்டிஷனில் இருந்தால் எக்ஸாக்டாக ரொம்ப லோவாக இருக்கும் அப்படிங்கிறத கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் வில் கம்ஸ் அஸ் 2000 டிகிரி கெல்வின். ஆக்சுவலி இதில் கெல்வின்னு டிஃபைன் பண்ண முடியாது, ஏன்னா இதில் ஆல்ரெடி அதில் ஒரு சின்ன எரர் இருக்குது. டிகிரி வரும்போது கெல்வின்ஸ் வந்து வராது. ஸோ நம்ம பார்ப்போம் ஆன்சர்ஸ் கீ வரும்போது இன்னும் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ Clapeyron-Clausius equation. ஸோ இது கைண்ட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் விச் வாஸ் சூட்டபிள் ஃபார் த செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கண்டிஷன்ஸ். ஸோ செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக் கண்டிஷன்ஸ் போகும்போது இதில் வந்து வேப்பரைசேஷன் சப்மலைசேஷன் இது எல்லாமே பாசிபிள் கண்டிஷன்ஸ். ஸோ எனர்ஜி அதிலேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறது கெமிக்கல் பொட்டன்ஷியல் வர. ஸோ ஆன்சர் வில் கம்ஸ் அஸ் both A and B. ஓகே. And the next question is nothing but VT diagram represent isobaric at 2 different pressure. P1 having the larger slopes and P2. What about the P1 and P2 relation? Graphical representations are கேட்டிருக்காங்க for VT graph. So represent isobaric. இப்போ இதோட ரெப்ரசன்டேஷன்ஸை டேரெக்டாக எது கூட ரிலேட் ஆகும் அப்படிங்கிறத கொஷின். ஸோ P is equal to μRT, PV is equal to μRT அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஏற்கனவே நமக்கு ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரேம் தான்.
ஸோ the answer is nothing but the T because PV is equal to mu RTங்கிறது இது மட்டும் தான் ரிலேட் ஆகுது. PV is equal to mu RT ஓட ரிலேஷன் D ல எக்ஸாக்டாக ரிலேட் ஆகுது. அண்ட் இஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளைட் பிட்வீன் D's ஆஃப் த சைக்ளோட்ரான் ஆக்சலரேட் ப்ரோட்டான் தென் த வேல்யூ ஆஃப் அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ கேட்டிருக்கிறது டேரெக்டாக மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்கிறது ஃப்ரீக்வன்சியே கொடுத்துருக்காங்க. 2 D's டிஸ்க்கு இடையில சைக்ளோட்ரானோட கண்டிஷனில். ஸோ சைக்ளோட்ரானுங்கும் போது ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பீமை வந்து நம்ம ஒரு 2 சர்ஃபேஸ்க்கு இன்பிட்வீனில் டீஸ் டிஸ்க்கு டி ஷேப்பில் இருக்கக்கூடிய 2 டிஸ்க்குக்கு நடுவில் நம்ம பாஸ் பண்ணி அதை ஆக்சலரேட் பண்ணி அது எவ்வளோ ஸ்பீடாக வெளியே வருது அப்படிங்கிறத நம்ம இது பண்ணுறோம். ஸோ இந்த கேஸில் கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலா அப்படின்னு ரிலேட் பண்ணி பார்க்கும்போது சைக்ளோட்ரானோட கண்டிஷனில் வந்து நம்ம ஆக்சலரேஷன்ஸை தான் நம்ம வெரிஃபை பண்ணுவோம். ஸோ ஆக்சலரேஷனுக்கு பதிலாக இங்கே கொடுத்துருக்கிறது நமக்கு ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி வச்சு நம்மளால் எதை கால்குலேட் பண்ண முடியுமா, டைம் பீரியடை மெஷர் பண்ண முடியும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியை வச்சு டைம் பீரியடை கால்குலேட் பண்ணிட்டா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணலாம். ஸோ அப்ளைடு இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட பேசிக் கண்டிஷன் போகும்போது நம்ம பயோசார்வெட்டில் μ0/4π IDL/R² டிஃபைன் பண்ணுவோம். பட் இங்கே அவ்வளோ தூரம் போக வேண்டாம். பிகாஸ் இங்கே கரண்டிங் கண்டிஷன்ஸ்க்கு பிக்கு வந்து dV² கொடுத்துடலாம். ஸோ டைமிங் ரேஷியோ தெரிஞ்சாலே நமக்கு ஆன்சர்ஸை ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நான் கால்குலேட் பண்ண வரைக்கும் ஆன்சர் வந்து 1.5 வெபர் வந்து எனக்கு டிஃபைன்ட் ஆச்சு. எக்ஸாக்ட்லி 1.5 வெபர்ஸ் கண்டிஷன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான் ஜென்ரேட்டட் பை a single நியூட்ரான். ஸோ நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் யூஸ்வலாக நியூக்ளியர் ஃபியூஷன் கண்டிஷனில் வந்து நியூட்ரான்ஸு எத்தனை வரும்னா 3 நியூட்ரான்ஸ் தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் பேசிக் ஃப்ரேம் தான். ஸோ சிங்கிள் நியூட்ரான் ஹிட் பண்ணும்போது வெளியே வரக்கூடிய நியூட்ரான்ஸ் வந்து ஓகே. ஸோ யூஸ்வலி இஸ் நத்திங் பட் 3. ஏன்னா ரேஷியோ ஆஃப் அமௌண்ட் ஆஃப் டைம் சைக்கிளிக் வந்து 3 அப்புறம் 9 அப்புறம் 27 அப்படின்ட்டு தான் நமக்கு ரிலேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் போருடைய ஹைட்ரஜன் ஆட்டமோட ரேடியஸ் 3rd ஆர்பிட் கண்டிஷன்ஸில் எக்ஸாக்டாக எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு ரேடியஸ் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி 3rd ரேடியஸ் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியஸ்க்கு அமௌண்ட் ஆஃப் டைம்ஸ் தான் நமக்கு வந்து ரேடியஸ் விச் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்படிங்கிறது தான் ரிலேஷன். ஸோ ரேடியஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n². ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோட டைம் வந்து 3 இருக்கும்போது ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இட் வில் கம்ஸ் அஸ் 4.76 ஆம்ஸ்ட்ராங்ஸ். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் ஆஃப் பால்மர் அண்ட் லைமன். ஸோ பால்மருக்கும் லைமனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் இன் ரிலேஷன்ஸ் பார்க்கும்போது 2 அடுத்தடுத்தது. ஆன்சர் வில் கம்ஸ் அஸ் 3/r. இஃப் A be the mass number, m be the atomic mass, the packing fraction of the molecules. இது வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா தான். பேக்கிங் ஃப்ராக்ஷன் பார்க்கும்போது F is equal to m-a/a. ரிலேஷனில் டிஃபரன்சஸ் ஏல வரணும், பட் m-a இருக்கும். ஓகே, தட் மீன்ஸ் ஏன்னா அட்டாமிக் நம்பர் மைனஸ் ஆஃப் த மாஸ் நம்பர் தான் காமன் ரிலேஷனே. அப்போ m-a வர்றது இந்த 2 ரிலேஷன் தான். மோரோவர் பேக்கிங் ஃப்ராக்ஷன் தானே கேட்டிருக்கு. அப்போ டிவைடட் பை வந்து எப்போவுமே யூஸ்வலி என்னது மாஸ் நம்பர் தான். ஸோ ஆப்ஷன் வில் கோஸ் அஸ் C. அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆர் நாட் ரெப்ரசன்டிங் த மேஜிக் நம்பர்ஸ். இந்த மேஜிக் நம்பர் கான்செப்ட்ஸ் வந்து ஒரு காமனான டேர்ம்ஸ், பட் டிஃபரன்சஸ் இன் ஈக்குவேஷன்ஸ் ஐ மீன் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இல்லாத மாதிரி வரக்கூடியது. ஸோ இதில் வந்து 18, 26 அண்ட் 58 தான் மேஜிக் நம்பர்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அண்ட் ஜீமேன் எஃபெக்ட் இஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபினாமினன். இது மேக்னெட்டிக் ஆப்டிக்கல்ங்கிறது தான் ஜீமேன் எஃபெக்டோட கண்டிஷன் நமக்கு. அண்ட் அக்கார்டிங் டு போர்ஸ் ஆட்டம் மாடல், த எனர்ஜி லெவல் ஆஃப் an atom with அட்டாமிக் நம்பர் கேன் பி obtained from the formula. ஸோ ஆன்சர் டேரெக்டாகவே இருக்குது. -3.6 × n² தான் கண்டிஷன். n² z². இதில் வந்து n² z² வர்றதுல இந்த ரெண்டுலையும் n இல்லை ஸ்கொயர் இல்லை, இதில் தான் இருக்குது. அண்ட் மோரோவர் மைனஸாக இருக்கணும் எஸ்பெஷலி. ஆப்ஷன் இஸ் டி. அண்ட் ஸ்பேஸ் குவான்டைசேஷன்ஸ் கண்டிஷன்ஸில் த ஆன்சர் வில் கம்ஸ் அஸ் ஸ்பின்னிங் எலக்ட்ரான் அப்படின்னு போகும்போது குவான்டைசேஷன் இட்ஸ் நத்திங் வித் வெக்டார் ஆட்டம் மாடல். அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸ்பிளைன் யூசிங் ஸ்டர்ன்-கெர்லாக் எக்ஸ்பெரிமெண்ட். ஸ்டர்ன்-கெர்லாக்ஸ் பொறுத்தவரை எலக்ட்ரானோட ஸ்பின் கண்டிஷனை தான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் நத்திங் பட் த எலக்ட்ரான் ஸ்பின்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். Neptunium is formed when uranium 92-238 actually முதல்ல பார்த்தது 235 ஜென்ரல் ஃபியூஷன் கண்டிஷனில் இது பண்ண இஸ் பம்பார்டட் வித் இந்த கண்டிஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஹை எனர்ஜி நியூட்ரான்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும்னா ரிலீஸ் ஆகும். அதை தான் அதில் கொஷின்ஸ்க்கு கேட்டிருக்கிறது. அண்ட் வேல்யூ ஆஃப் ரிட்பர்க் கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. 1.1 நம்ம போட்டு அப்ளை பண்ண முடியும். வேவ் லென்த் ஆஃப் ஃபஸ்ட்டு பேஷன் சீரிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேஷன் சீரீஸுங்கும் போது நமக்கு லைமன், பால்மர், பேஷன், ராக்கெட், பிஃபண்ட். பேஷன் பொறுத்தவரை நமக்கு வந்து அது 3வது கண்டிஷனில் வர்றது. ஸோ இதில் வந்து கேட்டிருக்கிறது வந்து வேவ் லென்த்து தான் கேட்டிருக்காங்க.
ஃபார்முலான்னு பார்க்கும்போது 1/λ is equal to r into z square divided by 1/n1 square minus of 1/n2 squareங்கிற கண்டிஷனில் பேஷன் பொறுத்தவரை இது மூணாவது கண்டிஷன் அண்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் போது ஸோ மூணாவது n2ஓட ஆர்டர் என்னவா இருக்கும்னா கண்டிப்பாக 4ஆக இருக்கணும். ஏன்னா n1ஓட கண்டிஷன் என்னது ஃபஸ்ட்டு லைன் தானே கேட்டிருக்காங்க. n1ஓடது ஆல்ரெடி 3ங்கிறது டிஃபைன்ட் ஆனது. ஸோ கான்ஸ்டன்ட் கொடுத்தாச்சு. அட்டாமிக் நம்பர் இது வந்து 1 தான். ஸோ இதை 1.097 into 10⁻7 கூட 9 minus 16 போட்டால் here we will get the answer. Yes. Okay. So the answer is also nothing but 18750 Armstrongs. And what is the transition from infinite state to ground state of a hydrogen atom? And the wavelength of the spectral line is. ஸோ இன்ஃபினிட் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட் ஹைட்ரஜன் அட்டமில் எந்த ஸ்பெக்ட்ரல் லைன் வந்து எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஆரிஜினேட் ஆகும் அப்படின்றது தான் கொஷின் கேட்டிருக்கு. ஸோ இன்ஃபினைட் லைன்லேருந்து இது பண்ணும்போது ரெட்பர்க் கான்ஸ்டன்ட் ஆக்சுவலாக என்ன ஆயிரும்னா அப்படியே என்ன ஆயிரும்னா ரிவர்ஸ் ஆயிரும், இன்வர்ஸ் ஆயிரும். ஏன்னா கொஷின் வந்து எனர்ஜி ஸ்டேட்டில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இப்போ இந்த ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணும்போது இன்வர்ஸ் ஆஃப் வேவ்லென்த் தான் போட்டிருந்தோம். அப்போ ரெட்பர்க் கான்ஸ்டன்ட்டோட கண்டிஷன் வேவ்லென்த்துக்குன்னு கேட்கும்போது அப்படியே அது என்னவாகும், ரிவர்ஸ் ஆகும். 1/λக்கு it will comes as r. அப்போ லாம்டாக்குன்னு பார்க்கும்போது it is nothing but 1/r. So the answer will comes as B. An atom which Z or N is equal to the magic numbers, value of binding energy B curve is. Usually binding energyனாலே ஒரு டிஃபெக்டட் மாஸ்க்கு அமௌண்ட் ஆஃப் வெலாசிட்டியோட நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடச்சுன்னா mc², ஐ மீன் சேஞ்ச் இன் டிஃபெக்டட் மாஸ் இன்ட்டு c² அப்படின்னு போகும்போது பைண்டிங் எனர்ஜி கிடச்சிரும். இந்த கேஸில் நமக்கு எனர்ஜியோட லெவல் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படிங்கிறத, மெகா எலக்ட்ரான் வோல்ட் லெவலில் இருக்குது அப்படிங்கிறதான் வந்து இந்த வேல்யூ ஆஃப் பைண்டிங் எனர்ஜி. ஸோ எனர்ஜியோட கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக ஹையாக இருக்கும். பட் என்ன இருக்குன்னா கண்டினியூஷன் இருக்காது. ஏன்னா பீக்ஸ் வந்து ஹை அண்ட் லோவாக இதாகிட்டே இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் யூ வில் கெட் அ ஹை அண்ட் டிஸ்கண்டினியூஸ். Which one of the following is a new family of lepton? Actually இதெல்லாம் வந்து ஆன்டிபார்ட்டிகல்ஸ்னு ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது. நிறைய இந்த மாதிரி மியான்ஸ், பயான்ஸ் அப்படின்ற நிறைய கைண்ட் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குங்கிறது. ஸோ இந்த கேஸில் லெப்டான்ஸுங்கிறது டோன்ஸோடைய ஒரு கைண்ட் ஆஃப் நியூ ஃபேமிலி ஆஃப் லெப்டான்ஸ் அப்படிங்கிறத டிஃபைனிங். த டைம் இன்டர்வல் மெஷர்ட் பை அ கிளாக் அட் ரெஸ்ட் ரிலேட்டிவ் ஆஃப் த அப்சர்வர் இஸ் கால்டு. ஸோ இது வந்து ஒரு டைம் ரிலேஷன் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ். இட்ஸ் அ ப்ராப்பர் டைம் ட்ராவல் இருக்கிற கண்டிஷனில் தான் டைம் இன்டர்வல் இருக்கும். இம்ப்ராப்பர் மேக்ஸிமம் மினிமம்ல தான் கிடையாது. ப்ராப்பர் டைம் ட்ராவல் டிஃபரன்சஸ் இன் டைம் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட ரிலேஷன். ஓகே. அந்த நெக்ஸ்ட் திங், நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் ஷுட் சாட்டிஸ்ஃபைட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன். ஆக்சுவலி வேவ் ரிலேஷனில் ஒரு கான்ஸ்டன்டான கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னா வந்து சை ஸ்கொயரில் வந்து 3 டைமென்ஷன் dx dy dzன்னு 3 டிஃப்ரெண்டான இன்டெக்ரல்ஸில் வந்து ஆன்சர்ஸ் இருக்கும். அண்ட் கன்சர்வேஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் அ டென்சிட்டி ஆஃப் குவாண்டம் நம்பர் இஸ் பி கிவன் பை. ஸோ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பேசிக் கொஷின் தான். ஏன் அப்படின்னா ரீசன் இஸ் நத்திங் பட் ஆக்சுவலி இதில் வந்து டெல் மைனஸ் ஆஃப் ஜேங்கிற வெக்டார்ஸ் வந்து காமனாக வந்துடும். பட் ப்ளஸில் டிஃபரன்சஸ் இன் கண்டிஷன்ஸ் சை இன்ட்டு மல்டிப்ளிகேஷன்ஸ் கண்டிஷனில் வரும். ஸோ கன்சர்வேஷன் ப்ராபபிலிட்டிங்கிறது 2 டிஃபரன்சஸோட மல்டிப்ளிகேஷன். இது ஒரு கான்ஸ்டன்டான ஃபார்முலா தான். அண்ட் விச் ஆஃப் த டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் ஹேவிங் ஹை கைனடிக் எனர்ஜி. ஸோ டி ப்ராக்லி வேவ் லென்த் அப்படின்னு போகும்போது இட் வில் சிம்பிளி கிவ்ஸ் அஸ் h டிவைடட் பை த p. சாரி, p டிவைடட் பை த ஹச்ங்கிறது தான் ஆக்சுவல் ஃபார்முலே. பட் இந்த கேஸில் மொமெண்டமோட கண்டிஷன் கொடுக்காம டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் அன் எலக்ட்ரானோட கண்டிஷன்ஸை டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ எலக்ட்ரானோடைய வேவ் லென்த் அப்படிங்கும்போது கைனடிக் எனர்ஜியோட லெவலையும் ஆன்சராக கொடுத்துட்டாங்க. 1000 எலக்ட்ரான் வோல்ட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது வெறும் வேவ் லென்த் மட்டும் தான். ஸோ லாம்டாவோட கண்டிஷனில் 2 கைண்ட் ஆஃப் நேச்சர்ஸ் இருக்குது. ஸோ லாம்டா பொறுத்தவரை வந்து நமக்கு 12.27 டிவைடட் பை √v ஒன்றும், இன்னொன்று 150 டிவைடட் பை √v இன்னும் 2 கைண்ட் ஆஃப் ஆம்ஸ்ட்ராங் கேல்குலேஷன்ஸில் நமக்கு இருக்குது டேர்ம் வந்து. ஆனால் எனர்ஜியாக வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜை டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு ஹியர் த ஆன்சர் வில் கம்ஸ் அஸ் 0.39. ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர். ஹியர் வி ஆர் கெட்டிங் த term relations de Broglie for 1000 electron volt, 0.39 into 10⁻−10 meter. And yeah,
the probability of penetration through the infinite potential barrier of V naught of the particle, the kinetic energy E will increases with. Okay. So here the answer will goes on with decreasing in V naught minus E, and the electric dipole is placed in an alignment of an angle with an electric field of 2 into 10 to the power 5. The experience of torque and calculate the charge of the dipole. Charge calculate பண்ண சொல்றாங்க. கொடுத்திருக்கிறது என்னவோ எலக்ட்ரிக் ஃபீல்டு E கொடுத்திருக்காங்க. angle of dip conditions டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இது, ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கண்டிஷன். ஸோ கொஷின் வந்து calculate the charge. ஸோ சார்ஜை calculate பண்ணணும். ஓகே, சார்ஜை calculate பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னா டார்க்கு. ஸோ டார்க்குக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு அதர்வைஸ் ஃபோர்ஸ் இன்ட்டு சம்வாட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பேஸ்டாக நீங்கள் தீட்டாவில் கொடுத்துட்டாங்க. இட் வாஸ் கம்ஸ் அஸ் சைன் தீட்டா. டைப்போலோடைய லென்த்தை தான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணணும், அதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ 1 into 10 to the power minus 2 அண்ட் சைன் தீட்டாக்கு சைன் 30 இட் இஸ் நத்திங் பட் 1/2 அண்ட் அமாங் வித் ஃபீல்ட் ஆஃப் சார்ஜ் வந்து கண்டிஷன்ஸ் வந்து 8 நியூட்டன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இது எல்லாம் டார்க்கை இது வந்து டார்க்கை மென்ஷன் பண்ணியிருக்கிறது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை இது பண்ணல. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி கண்டிஷன் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம டேர்ம் பண்ண வேண்டியது என்னதுன்னா மீட்டர் கூலுமை மட்டும் தான் இது பண்ணணும். ஸோ ஐ திங்க் மோரோவர் இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணாலே we will get the answer almost. Here it comes, the answer is nothing but 8 millicoulombs. That is the answer actually. ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டுக்குள்ளே ஒரு டைப்போலை ட்ராப் பண்ணும்போது சேஞ்ச் இன் கண்டிஷன் தான் கேட்டிருக்காங்க. ஃபார் டயமேக்னெட்டிக் மேலே விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ டயமேக்னெட்டிக் கண்டிஷனுக்கு த ஆன்சர் வில் கம்ஸ் அஸ் மேக்னெட்டிக் சால்சிட்டி இஸ் less than 0 and materials are making transformer core must have. ஸோ கோர் மேக்னெட்டிக் கோர் பொறுத்தவரை ஹை மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இருக்கணும், லோ ஹிஸ்டரிசஸ் லாஸ் இருக்கணும். And force of repulsion between two charges is 3.5 Newton. What will be the force of distance between the charges increased 5 times from its original value? So அதோட ஆக்சுவல் வேல்யூலேருந்து ஒரிஜினல் வேல்யூ 5 times எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வாட் அபவுட் த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு ஆக்சுவலாக தெரிஞ்ச பேசிக் கூலும்ஸில் தான் 1/4 Q1 Q2/R² இருக்குதா. பட் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய ஃபோர்ஸில் ஒரிஜினல் வேல்யூலேருந்து அமௌண்ட் ஆஃப் டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்பர் ஆஃப் டைம்ஸோட கண்டிஷன். Here the answer will comes as 0.14 Newton for my calculations based upon this. What a material attained uniform polarization, net charge density is. So இது ஒரு பேசிக்கான கொஸ்டின். நெட் சார்ஜ் டென்சிட்டிங்கும் போது ஆன்சர் will comes as 0. ஆன்சர் இஸ் nothing but the A. Okay. And sensitivity of bridge will be higher and the resistance, unknown resistance is greater than the resistance connected to parallel. ஸோ இது ஏற்கனவே நம்ம இது பண்ணியிருக்கிறது ஒரு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அன் ரூல்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ். யூஸ்வலி இந்த மாதிரி இதில் நம்ம அப்ளை பண்ணுறது கிர்ச்சாஃபோட ரூல்ஸ் கண்டிஷன்ஸ் தான். சூஸ் த கரெக்ட் தெர்மோ எலக்ட்ரிக் சீரீஸ் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ரம் கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹாட் ஜங்ஷன் டு கோல்ட் ஜங்ஷன். ஸோ ஹாட்லேருந்து கோல்டில் கண்டினியூஸ் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோ போகிறது வந்து இப்போ பார்த்துருந்த ஆர்டர் வரைக்கும் BI NI PT Q CU அண்ட் PV. ஸோ இதுதான் ஆர்டர் ஆன்சர்ஸ். ஆன்சர் இஸ் நத்திங் பட் C. And for the next condition the answer here power calculate பண்ணும்போது அரௌண்ட் இன் அண்ட் அரௌண்ட் இதில் 10 to the power minus 30 அண்ட் +4ங்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி இட் கம்ஸ் அஸ், ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அமாங் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட் டேரெக்டாகவே இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். -26 இங்கே ஆன்சர் வந்துருச்சு ஆல்ரெடி. ஸோ அந்த பவரை வச்சு அந்த கண்டிஷனை வந்து நம்ம இது பண்ணிடலாம். If inductor there is no self induction and self induction EMF, then it may be. So then it may be allows both AC and DCs. And yeah, electrical RLC circuit la L removed from the circuit, the phase difference between current and voltage வந்து 5/3. Instead of C is removed from the circuit, the phase difference again phase difference அப்பவும் சேமாகவே இருந்திருக்கு. அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறதா கொஷின். அப்போது கண்டிஷனில் RLCயில் ஏசி கரண்ட் கொடுத்துருக்கோம், எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம், அடுத்து சியை ரிமூவ் பண்ணியிருக்கோம், ஃபேஸில் சேஞ்சஸே இல்லைனா அப்போ கண்டிஷன் என்னவா இருக்குது, பவர் ஃபேக்டர் ரிமைன்ஸ் அஸ் சேம் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். தட் மீன்ஸ் 1. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து கிறிஸ்டலைன் கண்டிஷன்ஸ், இது கொஞ்சம் ஸ்பீடாக போயிடும் நமக்கு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கண்டிஷன் இஸ் நத்திங் பட் எல்லாமே சேமாக இருக்குது 90 டிகிரினா ஆன்சர் வித் நத்திங் பட் கியூபிக் அண்ட் செல் ஹேவிங் மோர் தென் 1 lattice point and the unit cell is known as non-primitive unit cell and the lattice reciprocal to each others.
இது வந்து கண்டிஷன் the body center cubic and the face center cubic and the mass of the unit cell of the lattice constant A. So here the answer comes as a rho A cube and the path difference between the rays reflected from adjacent plane and which are a distance apart from this. இது நம்ம யூஸ்வலாக ஆங்கிள் ஆஃப் டிஃப்ராக்ஷனில் பிராக்ஸில் அவள் யூஸ் பண்ணுற கண்டிஷன்ஸ் தான். ஸோ 2D sin θங்கிறத பேசிக் ஃபார்ம். இது நம்ம ஸ்பெக்ட்ரோமீட்டர்லேயும் நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம். டிஃபரன்ஸ் பிட்வீன் கிறிஸ்டலைன் அண்ட் அமார்ஃபஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதில் கிறிஸ்டலைனுக்கு வந்து ரெகுலர் இன்டர்னல் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், பட் அட்டாமிக்கு அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஆப்ஷன் இஸ் நத்திங் பட் சி. ஸோ இதில் ஆல்ரெடி கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து எனக்கு கட்டாக இருந்துச்சு, பட் நான் ஒரு சில கண்டிஷன்ஸில் வந்து நான் வந்து இந்த கொஷின்ஸை வந்து எடுத்திருந்தேன். ஸோ கொஷின்ஸோட நேச்சர் என்ன அப்படின்னா வந்து எஃப்சிசி ஸ்ட்ரக்சரோடைய கண்டிஷன் ஆஃப் பிளேன்ஸ் வந்து கொடுத்துட்டு ரேடியஸையும் கொடுத்துட்டு அதோடைய ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன்ஸ் கரெக்டாக எதுக்கு கேல்குலேஷன்ஸ் அப்படிங்கிறதான் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த இதுக்கு எஃப்சிசி இது விச் ஹேஸ் த எஃப்சிசி ஸ்ட்ரக்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதான். அதுக்கு ரேடியஸ் கொடுத்துருந்தாங்க. என்னோடய கேல்குலேஷன் படி ஆன்சர்ஸ் வந்து இதில் வந்து நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா வந்து 8.2 × 10⁻12 தான் ஆன்சர் வந்துச்சு. பட் இது நீங்கள் கொஷின்ஸை ஒரு தடவை நீங்கள் கொஷின் பேப்பர் வச்சுருக்கும்போது ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அனதர் ஒன் மோர் திங், விச் ஒன் ஆஃப் இஸ் நாட் கரெக்ட் ஃபார் த ஹெக்ஸாகனல் ஸ்ட்ரக்சர்ஸ் கண்டிஷன்ஸ். ஸோ இதில் எது கரெக்ட் கிடையாதுங்கிறதான் ஸ்டேட்மெண்ட்டாகவே கேட்டிருக்கு. இதில் மிச்சம் எல்லாமே ஹெக்ஸாகனலுக்குள்ளே தான். நம்பர் ஆஃப் லாட்டிசஸ் 2ங்கிறது தான் அது வருது. ஐ மீன் ராங் ஒன் கண்டிஷன்ஸ். And the seeking sequence is a primitive cubic structures is so is nothing but இந்த AAA அப்படிங்கிற கண்டிஷன் தான். இது ஒன்று தான் டிஃப்ரென்சஸ் இன் ஆர்டர் ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கிறது. And a bond of electrostatic attraction between the permanent dipoles. So it is nothing but the van der Waals bond actually. And the name of the crystal systems which by having the 3 lattice constants are equal. எல்லா lattice constants equals இருக்க கண்டிஷன் வந்து cubic and trigonal. And which 2 operations constitute a glide symmetry. And it is nothing but the reflection and translationals actually. Option D. And if the van der Waals bond between the attractive interaction between 2 dipoles which may be depends on. So van der Waals equations பேஸ் பண்ணி நமக்கு C கான்ஸ்டன்ட் இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ A + Bங்கிற இந்த 2 கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் ஆகி B = nRT அப்படிங்கிற டிஃபரன்ஷியேட்டர் வர்றது தான். ஸோ இதில் வந்து AB கான்ஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு வரக்கூடிய டேர்ம் வந்து -C/R³ கண்டிஷன்ஸ். Option is B. Bond energy in the hydrogen bond is an order of bond energy in the hydrogen bond. Hydrogen bond ஓட கண்டிஷனில் வந்து the answer will comes as a 0.1 electron volt. அடுத்து ஒரு assertion and reason. ஸோ ஏற்கனவே நான் சொல்லிக்க மாதிரி அதிகமாக நம்ம ரீசனை படிக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த கேஸில் ரீசன் வந்து because more energy is needed to make an ion mobile and to more overcome strong electrostatic force of attraction. Yeah, it is always true. ஸோ யூஸ்வலாக எனர்ஜி ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் வந்து அயான்ஸ் கண்டிஷன்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் கம்பேர் பண்ணும்போது அட்ராக்ஷன்ஸு, பிகாஸ் அதெல்லாம் ரொம்ப டைனி பார்ட்டிகல்ஸ். அண்ட் அசர்ஷன் அயனிக் சாலிட் ஹாவ் ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். அயனிக் சாலிட்க்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். யா திட் இஸ் ஆல்சோ ட்ரூ, போத் த கண்டிஷன்ஸ் ட்ரூங்கிறது. யா ஹியர் வி ஹேவ் த ஆப்ஷன் இஸ் நத்திங் பட் த A, C இஸ் த ஆன்சர். The combination of prism, the condition for dispersion without deviation. ஸோ டிஸ்பர்ஷன் வித்தவுட் டீவியேஷன் போது இதில் கண்டிஷன் வந்து இந்த ஃபார்முலா எல்லாமே காமன் தான். ஸோ இட் இஸ் காமன் ஃபார்ம் ஒமேகா மைனஸ் ஒமேகா டேஷ் மியூ மைனஸ் 1A. மியூ மைனஸ் 1Aங்கிறதான் கண்டிஷன், பட் இதில் ப்ளஸ் இருந்தது. ஸோ ஆன்சர் வில் கம்ஸ் அஸ் A. அண்ட் இந்த கேஸில் 2 glasses having dispersive power of ratio 2:3. The glasses are to be used in manufacture of achromatic object of focal length. அந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்சஸ் 2 லென்த் கிளாஸஸோடைய பவர்ஸை கொடுத்து அதோட ஃபோக்கல் லென்த்தை டிஸ்பர்சிவாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் வந்து டிஃப்ரென்சஸ் இன் பவர்ஸில் பவர் வந்து இன்வர்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த்துங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் these glasses are used to be manufacture of an achromatic objects of focal length 20 cm. அப்போ அதாவது கிளாஸ் யூஸ் பண்ணி அந்த இதை ரெடி பண்ணிவிட்டு அது வந்து என்ன கண்டிஷன் அக்ரோமேட்டிக் ஆப்ஜெக்டிவ் அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2:3 அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்குது. அப்போது ஃபஸ்ட் இதை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் இது என்னவா இருக்கும், கொஞ்சம் லார்ஜராக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய லார்ஜர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் இது ரொம்ப லார்ஜர் கிடையாது, இதுலேயும் ஸ்மாலர். அப்போது வெதர் மேபி CRDயாக தான் இருக்கும் அந்த கண்டிஷன். பட் இதில் இன்னொரு விஷயம், இதில் ஆன்சரை ஈஸியாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். C and Dயில் கேல்குலேட் பண்ணாமல் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்சஸ் கேட்டிருக்காங்க. இதில் அக்ரோமேட்டிக்னு கொடுத்துருக்காங்க. அக்ரோமேட்டிக் போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மட்டும்தான் ஆன்சர் வரும், ரைட் ஹேண்ட் சைடுக்கு ரிவர்ஸில் தான் ஆன்சர் வரும். ஐ மீன் இன்வர்ஸ் கண்டிஷனில் தான் வரும்.
ஏன்னா ஒரு சைடு பிளேனாகவும் இன்னொரு சைடுக்கு வந்து கேர்வியாகவும் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இது ப்ளஸ் இன்னொரு மைனஸுங்கும் போது ஃபஸ்ட்டு இதில் ப்ளஸ் செகண்ட் மைனஸ் வந்து ஆப்ஷன் சி மட்டும் தான். The answer will comes as option C. Einstein coefficients for stimulated emissions. Okay. Yeah, it is nothing but the option A is the answer. A21 B21 is equal to A pi h nu AC cube conditions. And the next question, if the F is a restoring force and the mu is a reduced mass of the molecule, then the frequency of vibration of a diatomic molecule in a Raman effect. Raman effect பொறுத்தவரை இந்த கண்டிஷன் வந்து பேசிக்கான ஃபார்முலா F by muங்கிறதா 1/2F 1/2πங்கிறது ஒரு கான்ஸ்டன்டான டேர்ம். ஸோ இது வந்து ஃப்ரீக்வன்சிக்கு டிஃபைன் பண்ணுறது, இது V கிடையாது, இட் இஸ் ஃப்ரீக்வன்சி கண்டிஷன்ஸ். ஸோ ஆப்ஷன் இஸ் A. In a Newton ring experiment, the diameter of the 10th ring changes from 1.4 to 1.27 when a drop of liquid is introduced between lens and the glass plate of the refractive index மட்டும் calculate பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நியூட்டன் ரிங் எக்ஸ்பெரிமெண்ட்டில் சேஞ்ச் இன் கண்டிஷன்ஸ் அண்ட் ரேடியஸஸாக டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கேட்டிருக்கிறது மியூ, ஃபோக்கல் லென்த்துங்கிற கண்டிஷன்ஸ் இல்லாமல் டயமீட்டர் ஆஃப் லென்சஸ் டிஃப்ரென்சஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ த ஆன்சர் வில் கம்ஸ் அஸ் 1.215. ஏன்னா லென்ஸ் வந்து கிளாஸ் பிளேட்ஸஸ், அப்போ ஏர்லேருந்து நமக்கு வாட்டருக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ், ஏன்னா லிக்விட் ட்ராப்போட கண்டிஷன் ஏர்லேருந்து வாட்டருக்கு ட்ராவலில் 1லேருந்து 1.33க்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் தான் வரும். அப்போது அந்த கேஸில் வரக்கூடிய ஒரே இண்டிவிஜுவல் வேல்யூ 1.215 மட்டும்தான். ஸோ இதுவுமே கேல்குலேட் பண்ணாமல் நம்மளால் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக எவாலுவேட் பண்ணலாம் ஆக்சுவலி. ஏன்னா என்ன தான் இதில் கிளாஸ் மீடியம் இருந்தாலும் லிக்விட் மீடியம் தான் இன்டர்மீடியேட்டடாக இருக்குது. ஸோ அதுக்கு நியரில் வர்றது. இன்னொன்று ஏர்லேருந்து லிக்விடுக்கு இன்பிட்வீனில் பாஸ் ஆகுது அப்படிங்கிற கண்டிஷன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டல் டஸ் நாட் காசஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் விசிபிள் லைட்ஸ்? இட் இஸ் நத்திங் பட் cadmium actually. Probability of finding the particle in an interval of 1 angstroms and center of a box of length is L. And what is in a least energy states? Okay, is the least energy states போது 2/L. It is nothing but the least energy state. And for a particle encountering potential barriers, the sum of the reflection and also the transmission coefficient is always. இதில் கோஎஃபிஷியன்ட் கண்டிஷன் வந்து யூஸ்வலாக என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா பொட்டன்ஷியல் பேரியர்னா ஒரு 2 வெல்லுக்கு இடையில இருக்கிறது. ஸோ அப்சார்ப்ஷன் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ஸ். ஸோ போகிறதும் வர்றதும் சேமாக இருந்தா அப்படின்றது ஆன்சர் இஸ் நத்திங் பட் தி சி. இட் ரிமைன்ஸ் அஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி மென்ஷன்ட் ஆனது இது வந்து. ஸோ when the particle mass is m0 and approaches c, the value observed from the mass absorptions. ஆக்சுவலி இந்த கேஸில் பார்ட்டிகளோட மாசஸ் இதில் வந்து பைண்டிங் எனர்ஜியோட கண்டிஷன் ஆல்ரெடி mc²ஓடது, பட் மாஸ் வந்து ஆல்ரெடி டிஃபெக்டடாக இருக்கும். பார்ட்டிகல் மாஸ் இங்கே m0ன்னு டிஃபைன் பண்ணிட்டாங்க. அப்போது அப்சர்வ்டு மாஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி மாஸ் வந்து டிஃபெக்டட் மாஸ். அப்போ அப்சர்வ்டு மாஸ் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா எவாலுவேட் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர்ஸ் என்ன பண்ண முடியாதுன்னா அப்போ 0 நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஆன்சர் வில் கோஸ் வித் இன்ஃபினிட் ஆர் அதர்வைஸ் இட் ஷுட் பி ப்ரொபோர்ஷனேட். இங்கே வந்து ஹியர் வில் ஹாவ் த ஆன்சர் வில்ஸ் நத்திங் பட் இன்ஃபினிட் கண்டிஷன்ஸ். மைனஸ் இன்ஃபினிட் ஜீரோஸ் இந்த கண்டிஷன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்காது. வாட் இஸ் த லீனியர் மோஷன்ஸ் ஆஃப் அ பார்ட்டிகல்? ஹாமில்டோனியன். ஸோ ஹாமில்டோனியன் கண்டிஷன் வந்து இதில் பேசிக் ஃப்ரேம் கொஷின், ஐ மீன் டைரக்ட் கொஷின்ஸ் தான் கொஷினில் ஆன்சருக்கு வந்து கேட்டிருக்காங்க. யூஸ்வலி ஹாமில்டோனியன்ஸ் பொறுத்தவரை வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் அப்ரோச்சஸ் ஆஃப் வெலாசிட்டி தான். ஸோ பாசிட்டிவ் அப்ரோச்சஸ் ஆஃப் வெலாசிட்டி 2 கொஷின்ஸ் தான். ஹாமில்டோனியனோட கண்டிஷன் ஹச்சோட பிளாங்க் கண்டிஷன் வந்து மைனஸில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த 2 டேர்மில் இது ஒன்று தான். ஸோ ஆன்சர்ஸ் வந்து டேரெக்டாகவே நம்ம இது பண்ணிடலாம். ஸோ இப்போது ஹாமில்டோனியனோட ஈக்குவேஷன் தெரியும் போது இட் ஷுட் பி வெரி ஈஸி ஃபார் அஸ். And lifetime of an excited state of an atom is 10 to the power minus 8 seconds. The minimum uncertainty determination of excited state is. So here the answer will comes as 1 into 10 to the power minus 26. இது ஒரு ரிலேட்டிவிட்டி ஈக்குவேஷன் ரிலேஷன்ஸ். ஸோ ஆன்சர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் தான் அப்படிங்கிறது இதெல்லாம் பார்த்தாலே நம்ம எழுத முடியும். c² p² ப்ளஸ் m² c பவர் 4ங்கிறது. காம்ப்டன் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் கிரேட்டர் இஸ் த ஸ்கேட்டரிங் ஆங்கிள்ஸ். இட் இஸ் நத்திங் பட் கிரேட்டர் இஸ் காம்ப்டன் ஷிஃப்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு காமனான ரிலேஷன் கொஷின்ஸ் தான். அண்ட் டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ் வந்து நமக்கு 54 வோல்டேஜ் இருக்குங்கிறதும் ஒரு கைண்ட் ஆஃப் அன் காமன் கொஷின் தான் நமக்கு வந்து. ஸோ 140th கொஷின்ஸ். இது வந்து ஒரு ஆர்த்தோகனல் ஃபங்க்ஷன்ஸ். இதை பார்த்தோமே சொல்லலாம் இது ஒரு ஆர்த்தோகனல் வேவ் ஃபங்க்ஷனுங்கிறது. ஏன்னா வேவ் ஃபங்க்ஷனில் ψ1 ψ2 இன்டூ dxங்கிறது ψ1 ψ2 பி த ஃபங்க்ஷன்ஸ்னா இது வந்து ஆர்த்தோகனல் கண்டிஷன்ஸ். அந்த கேஸ் நெக்ஸ்ட் ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட்டான டேர்ம். 10 liter ஆஃப் வாட்டர் 80 degrees மிக்ஸ்டு வித் 20 liter ஆஃப் வாட்டர் சேம் 50 degrees. வாட் இஸ் த ஃபைனல் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க.
ஸோ 80 டிகிரி டுவர்ட்ஸ் 50 டிகிரி. இந்த கேஸில் 80க்கு 50க்கும் டைரெக்டாக ரிலேஷன்ஸ் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ டிஃப்ரென்சஸ் இன் கண்டிஷன்னு பார்த்தா ஒரு 30 டிகிரி டிஃப்ரென்சஸ். ஸோ நியர்லி 15 டிகிரி. 15 டிகிரிங்கும் போது ஃபைனல் டெம்பரேச்சர் எதில் வந்திருக்குன்னா 50 + 15 போது 65 வந்திருக்கணும். பட் 65 வராது. ஏன்னா ரீசன் இங்கே இருக்கிற குவான்டிட்டி இங்கே இருக்கிற குவான்டிட்டி பார்க்கணும். இங்கே 10 லிட்டரு 80 டிகிரி, ஆனால் அங்கே 20 லிட்டர் தான் 50 டிகிரி. அப்போ டிஃப்ரென்சஸ் கண்டிப்பாக என்ன ஆகும்னா மேக் ஓவர் ஆகும். அப்போ டிஃப்ரென்சஸ் எவ்வளோ தூரத்தில் மேக் ஓவர் ஆகிருக்குன்னா அதிகபட்சம் 10 டிகிரி தான் கூடும். இட் இஸ் நத்திங் பட் 60 டிகிரி செல்சியஸ் இஸ் த ஆன்சர். And the physical measurement is given by the relation V is equal to P pi r square P r to the power 4 into 8 newel. The percentage of errors of measuring. ஸோ இதில் பர்சன்டேஜ் ஆஃப் எரர்ஸ் எல்லா பாயிண்ட்டுக்கும் கொடுத்துட்டாங்க. பி, ஆறு, நியூ, எல் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க. ஸோ பையும் 8 இதுக்கு நமக்கு தேவையில்லை. இது எரருங்கிறது தெரிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். எக்ஸப்ட் ஆர். ஆரோட கண்டிஷன் மட்டும் என்ன இருக்குன்னா 1 to the power 4 இருக்குது. அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். மொத்தத்தில் இது 2 1 2 1 ஆட் பண்ணிட்டா ஆன்சர் வில் கம்ஸ் 6. The option is nothing but the D. Which of the following physical quantities having same dimension? ரெண்டு சேம் கண்டிஷன் இருக்கக்கூடிய டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டால் here will comes as torque and energy. That is a common condition. Torque-நாலும் force into displacement தான், energy-நாலும் force into displacement தான். Dimension of two sides of equations are equal. And what will be the equation? Then it be called principles of homogeneity of dimensions. Moving coil galvanometer in which the wound metallic conducting frame is called a deadbeat galvanometer. And parallel rays are falling on a concave lens. The nature of image and the distance which be observed in the case. The distance will be observed in the cases. It is nothing but falling on a concave lens. Actually, it is not a convex lens. Concave lens both automatically it goes as virtual. And nature of image distance will be it is equivalent to the focal length. A current of 1 ampere flows through the tangent conductor shows the deflection 30 degree. What will be the deflection in the current? Yes. What will be the deflection in the current is deflection 30 degree ஏற்கனவே இருந்திருக்கு 1 ampere currentல. பட் இப்போ √3 ampere current கொடுத்தா எவ்வளோ டிஃப்ரென்சஸ் வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இல்லை √3 அப்படிங்கும்போது இட் நியர்லி கம்ஸ் அஸ் அண்ட் tan theta கண்டிஷன்ஸ். ஆக்சுவலி டேனில் √3 ampere அப்படிங்கும்போது இட் வாஸ் கம்ஸ் அஸ் அரவுண்ட் 45 degree of the deflections in the case. And synchronous counter is one of which, and the which condition is the actual condition இது பண்ணும். Clock pulse giving simultaneously to all the flip flops. ஒரே டைமில் மொத்தமாக கொடுக்கறது தான் வந்து இதில் ஃப்ளிப் ஃப்ளாப் போடுறது. Which of the following physical quantities cannot be measured directly by the multimeter? இல்லை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண கேல்குலேட் பண்ண முடியாது. ஃப்ரீக்வன்சியை டேரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கேல்குலேட் பண்ண முடியாது மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஐடியல் அம்மீட்டர் ஐடியல் வோல்ட்மீட்டர் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. ஆக்சுவலி ஐடியல் அம்மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருக்கும்னா கம்ப்ளீட்லி என்னவாக இருக்கணும் 0வாக இருக்கணும். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஸோ 0ங்கிற கண்டிஷனில் 2 இது வருது. பட் வோல்ட் மீட்டருக்கு அப்படி என்னவாக இருக்கும் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஸோ 0 ஃபஸ்ட்டு கண்டிஷனில், ரெண்டாவது ஆப்போசிட் இன்ஃபினிட் தான். ஸோ ஆன்சர் வில் கம்ஸ் அஸ் ஏ. ஃபீட்பேக் பாத் இன் அன் ஆப் ஆம்ப் இன்டகிரேட்டர் இஸ் ஓகே. ஃபீட்பேக் பாத் இன் அன் ஆப் ஆம்ப் இன்டகிரேட்டர் எக்ஸாக்ட்லி இட் வில் கம்ஸ் அஸ் எ கெப்பாசிட்டர். ஓகே, ஃபீட்பேக் பார்த்து கெப்பாசிட்டர் தான் கொடுப்போம். And differentiator has R1 and C1 determined is cutoff frequencies. So cutoff frequency எவ்வளோங்கிறத calculate பண்ணணும். இங்கே நான் calculate பண்ண வரைக்கும் answer will comes as 159 Hz வந்துச்சு. So output of the following circuit is 1 when the input A, B, C must be. ஸோ இன்புட் என்னவாக இருக்கும், அவுட்புட்டு இங்கே 1 இருக்குது அப்படிங்கிறது y is equal to 1ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்புட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத calculate பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்புட் வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு இன்புட்டாக கொடுத்து பார்க்கணும். அப்போ தான் நமக்கு ஆன்சர்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ இதில் நமக்கு என்ன கேட்ஸுங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும். ஓகே, ஒரு ஆர் கேட்டும் ஒரு ஆண்ட் கேட்டும் இருக்குது. ஸோ சம்மோட கண்டிஷன்ஸும் அடிஷனோட கண்டிஷன் அடுத்து மல்டிப்ளிகேஷனோட கண்டிஷன் ரெண்டையும் அப்ளை பண்ணும்போது அது ஆன்சர் வில் கம்ஸ் ஸோ 101. ஸோ 101 கொடுத்தீங்கன்னா வில் கெட் த ஆன்சர்ஸ் ஆஃப் அவுட்புட் இஸ் நத்திங் பட் தி 1. So what an arsenic element is added to be a pure semiconductor and becomes so it is nothing but the pure semiconductor. Arsenic element is to be pure semiconductor, it becomes a pure semiconductor. Okay, a circuit which converts AC voltage into a pulsating DC voltage. So condition la AC complete DC மாத்திர அந்த கண்டிஷன் வந்து it is a kind of a rectifier. And இதில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க, சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. அதில் ரீடிங்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. So in the case of ohm meter with a maximum deflection of
1 milliampere 1 milliampere வரைக்கும் ஒரு நமக்கு ஓமீட்டர் இருக்குது. when the terminal x and y are connected then deflection of galvanometer will be. ஸோ இந்த கண்டிஷனில் எவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே சீரீஸில் இருக்கிறது 1500 ஓம்ஸு, வோல்டேஜ் என்னவோ 1.5 இருக்குது. ஸோ கரண்ட்டை கால்குலேட் பண்ணால் I = V/R. ஸோ VI 1.5, இதில் வந்து 1500 1.5 டிவைடட் பை 5ங்கும்போது இது கிட்டத்தட்ட எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 1 டிவைடட் பை 1000 டைம்ஸ் ரெடியூஸ்டாக தான் இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட மில்லி ஆம்பியர் கண்டிஷன்ஸில் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 0.001 வரணும் ஆக்சுவலி. அப்படின்னா வந்து 0.01 மில்லி ஆம்பியர். ஆன்சர் ஆல்ரெடி என்னன்னா இதில் ஃபுல் டிஃப்ளெக்ஷன்லாம் காமிக்கும். ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷனுங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, which dimension follow of the following. ஸோ இதில் வந்து பேசிக்காக நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு சில விஷயங்கள் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம். எப்படின்னா இப்போ வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி ஆர் வாட் எவர் இட் மேபி த வெலாசிட்டி. ஓகே, LT - 1. ஓகே, அதுதான் பேசிக் திங். பட் M வந்து இருக்கக்கூடாது. ஓகே, அதே கண்டிஷன். பட் ஆங்குலர் வெலாசிட்டி பொறுத்தவரை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருக்காதுன்னா லீனியாரிட்டியில் வராது. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் லீனியாரிட்டி கிடையாது அப்படிங்கிற நேச்சரில் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஓகே, அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லாத ஒரு கண்டிஷன் மாசும் கிடையாது, M0 L0 T மட்டும் இன்வர்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கு C ஃபஸ்ட்டு இதில் C வந்திருக்கிறது இது மட்டும் தான். அப்போது CDAB அப்படிங்கிறது தான் C. ரெண்டாவதுக்கு அப்போ என்னவாக இருக்கணும்னா D இருக்கணும். இம்பல்ஸ் ஃபோர்ஸ் பை டைம். ஸோ ஃபோர்ஸ் MLT - 2 டிவைடட் பை டைமுங்கும் போது MTL. அப்போ ஆன்சர் வந்து B தான். த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் அ வெர்னியர் மைக்ரோஸ்கோப் இட் ஷுட் பி. ஆக்சுவலி வெர்னியர்லேயே என்ன கேட்டிருக்காங்கன்னா மைக்ரோஸ்கோப்பை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ மைக்ரோஸ்கோப்புக்கும் போகும்போது மில்லிமீட்டரில் 1 மில்லிமீட்டர்லேருந்து டபுள் டெசிமல் அக்யூரசி 0.01 mmங்கிறதான். ஓகே, கிட்டத்தட்ட அதாவது ஒரு மைக்ரோமீட்டருக்கு 10 மைக்ரோமீட்டர் அப்படிங்கிற ரேஞ்சை தான் அதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி ஃபோக்கல் லென்த் ஆஃப் 2 கான்கேவ் லென்ஸ் ஆர் 50 சென்டிமீட்டர் அண்ட் 100 சென்டிமீட்டர். த பவர் ஆஃப் த காம்பினேஷன். 2 கான்கேவ் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 கான்கேவ் லென்ஸையும் உடைய கண்டிஷனில் பவர் கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ காம்பினேஷன்ஸ் கண்டிஷன்ஸ். ஸோ 1/f1 + 1/f2. ஸோ 1/50 + 1/100 அப்படிங்கிற காம்பினேஷனில் அப்போது 3/100ன்னு வரும். அப்போ பவருக்கு வந்து கண்டிஷனை 3/100ங்கும் போது ஆன்சர் வந்து 0.33ங்கிற கண்டிஷன்ஸில் தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ ஹியர் த ஆன்சர் இந்த கேஸ் பவர் ரிவர்ஸ் பண்ணணும் நம்ம. அப்படி ரிவர்ஸ் பண்ணும்போது 100/3ங்கும் போது ஆன்சர் வில் கம்ஸ் அஸ் 3 diopter. ஆன்சர் வில் கம்ஸ் அஸ் 3 diopter. ஏன்னா மிச்சம் 3மே மைனஸில் இருக்குது, ஒரே ஒரு டேர்ம் தான் ப்ளஸில் வருது. ஏன்னா இது ஃபஸ்ட்டு 150, செகண்ட் ஒன் தான் 100. அப்போது 100 + 50 2 + 1ங்கிறது 3 தான் 100ன்னு வரும். ஆக்சுவலி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ பார்ட்டிகல் டைம் இன்டர்வல் T அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி இருக்காங்க. ஸோ வெலாசிட்டி = டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஃபரன்சஸாக அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர் கண்டிஷனாக நம்ம சொல்லணும். அப்படி எரர் கண்டிஷனாக சொல்லும்போது டிஃபரன்சஸ் 50/10 5 வந்துடும். 5 எல்லாத்துமே வந்துருச்சு. 0.2 டிவைடட் பை 0.3ங்கும் போது த ஆன்சர் வில் கம்ஸ் அஸ் 0.17 m/s. ஓகே, ஆன்சர் வில் கம்ஸ் அஸ் D. ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஜோன் பிளேட் இஸ் கிவன் பை. இந்த ஜோன் பிளேட்டுங்கிறது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பேசிக் நெசசிட்டிஸ் கண்டிஷன்ஸ்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது. அதாவது ஃபோக்கல் லென்த்து ஆஃப் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ். ஐ மீன் ஒரு அமௌண்ட் ஆஃப் நேச்சர்ஸ் எவ்வளோ ஜோன்ஸ் வருது. ஐ மீன் இது எப்படி சொல்லலாம், ஒரு சர்க்குலர் பிளேட்டு, இந்த பிளேட்டில் வந்து ஜோன் ஆஃப் லைட்ஸ், ஃபஸ்ட் லைட், செகண்ட் லைட், தேர்ட் லைட்னு லேயராக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R². ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் R² இது ஒரு தான் ஃப்ரேம். ஸோ ஆப்ஷன் இஸ் B. வேவ் ஷேப்டு தின் ஃபிலிம் இது வந்து ஃப்ரிஞ்ச் வித்தோட கண்டிஷன்ஸ் தான். ஸோ எக்ஸாக்டாக இதோட ஆன்சர் என்னங்கிறதான் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து இது 2 டைம்ஸ் ஆஃப் பீட்டாவாக இருக்கும். ஸோ 2ல் வந்து வரக்கூடியது இந்த 2 நேச்சர் இருக்குது 2 பீட்டா கண்டிஷனில். ஸோ 2 பீட்டாவில் இந்த 2 கண்டிஷனில் இட் வில் கம்ஸ் அஸ் ஆப்ஷன் அஸ் D இஸ் த ஆன்சர். அண்ட் மேட்ச் த ஃபாலோயிங். ஃப்ளிண்ட்டுனாலே அது என்னதுன்னா ஒரு டைப் ஆஃப் கிளாஸ். AS = 3 அப்படிங்கிறதுல எதில் ஆன்சர் இருக்குன்னு பார்த்தா D. அப்போ ஆப்ஷன் த ஆன்சர் இட்ஸ் ஆல்சோ ஷுட் பி a D1. ஓகே, அந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் த நியூமெரிக்கல் அபேச்சர் இஸ் டிஃபைன் தஸ். ஸோ ஆப்டிக்கல் ஃபைபர் காம்பினேஷன்ஸ் பொறுத்தவரை வேவோட ஃபார்மேஷன் பேசிக் சைன் கண்டிஷனில் தான் இருக்கும். சைன் ஆஃப் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆங்கிள். இதில் கிரிட்டிக்கல் ஆங்கிள்ங்கிறது வந்து இப்போ இதுக்கு நீட் கிடையாது. ஏன்னா இது டோட்டல் இன்டர் ரிஃப்ளெக்ஷன் போனால் தான் கிரிட்டிக்கல் ஆங்கிளை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இட் வில் கம்ஸ் அஸ் அன் அக்செப்டன்ஸ் ஆங்கிள். சைன் ஆஃப் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆங்கிள்ஸ். ஃபார் அன் ஆப்டிக்கல் ஃபைபர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸஸ் ஆஃப் அ கோர் அண்ட் கிளாடிங் 1.4 1.9.
அப்போது ஃப்ராக்ஷனல் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது கொஷனாக கேட்டிருக்கு. ஸோ ஃப்ராக்ஷனல் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுங்கிறது வந்து ரெண்டையும் டேரெக்டாக டிவைட் பண்ணி வரக்கூடிய காம்பினேஷன்ஸ் தான். பட் 1.49 டிவைட் பை 1.5 போது 0.0067 டிஃப்ரென்ஷியேட் ஆகும் நமக்கு. ஸோ அகைன் இன்னொரு மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இன்டர்ஃபரன்ஸு அண்ட் டைஃப்ராக்ஷன் போலரைசேஷன் லேசர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு பேசிக்காக தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து ஸ்கேட்ரிங் தான். டைஃப்ராக்ஷன்னா பெண்டிங். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து 2 அப்படின்னு வரக்கூடிய நேச்சர்ஸ் எது அப்படின்றத நம்ம பார்த்துலாம். ஸோ சூப்பர் பொசிஷன்ஸ் பிரின்சிபல்ஸும் நமக்கு ஒன்று வரும். டைஃப்ராக்ஷனில் பெண்டிங் கண்டிஷன்ஸு இதில் ஸோ பிக்கு 1 வர்ற காம்பினேஷன் 2 இருக்குது. மோரோவர் இன்டர்ஃபரன்ஸுங்கும் போது நமக்கு வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் சூப்பர் பொசிஷன்ஸு. ஸோ ஆப்ஷன் இஸ் பி ஆக்சுவலி. ஸோ 3B போலரைசேஷனுக்கு ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ், ஓகே, அண்ட் லேசர்னு வரும்போது ஸ்கேட்ரிங் கண்டிஷனோட பேசிக் பிரின்சிபல்ஸ். ஸோ ஆப்ஷன் இஸ் நத்திங் பட் பி. அந்த ரிலேஷன் பிட்வீன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எக்ஸ்ட்ரானரி ரே அண்ட் ஆர்டினரி ரே, எமர்ஜென்ட்டை விட ஆர்டினரி ரேயோட கண்டிஷன்ஸ், எமர்ஜென்ட்டை விட ஆர்டினரி ரே மேக்ஸிமம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குன்னா இப்போ கிறிஸ்டலோட கண்டிஷன் இட் ஷுட் பி அ பாசிட்டிவ் கிறிஸ்டல். ஸோ ஆன்சர் இஸ் நத்திங் பட் எ பாசிட்டிவ் கிறிஸ்டல். இந்த கேஸில் இது ரிவர்ஸில் இருக்கும்போது யூ வில் கெட் த நெகட்டிவ் கிறிஸ்டல் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ அதில் டிஃப்ரென்சஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் 2 beams ஆஃப் லைட் மேக்ஸிமம் மினிமம் ஆஃப் இன்டென்சிட்டி அதாவது 9 and 4 இருக்குது. I0 should be constant. The ratio of intensity of 2 interfering beam. இது ஆக்சுவலி கொஷனை கொடுத்துட்டு டேரெக்டாகவே ஆன்சர் கேட்டிருக்காங்க. இதில் 9:4 தான் ஆன்சர். ஆக்சுவலி 9:4 இஸ் த பேசிக் இன்டென்சிட்டி கண்டிஷன். அதில் எந்த சேஞ்சோ எந்த கண்டிஷனோ அப்ளை பண்ணி கேட்கல. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படித்தாலே நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். Half wave plate is introduced. Phase difference between the extraordinary wave and the ordinary wave is pi. ஸோ 2 வேவ்க்கு இன்பிட்வீனில் எக்ஸ்ட்ராடனரி அண்ட் ஆர்டினரி வேவ்க்கு இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸ் பை இருக்கும் அப்படிங்கிறது ஹாஃப் பிளேட் இன்ட்ரடியூஸ் பண்ணால் வரும்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ட்ரூ. அப்போ ட்ரூ கண்டிஷனில் இது ஒரு ட்ரூ, ஃபஸ்ட் ஒன் ட்ரூ. ஸோ ஏஆர்பி இஸ் த ஆன்சர். ரெண்டாவது கண்டிஷனில் குவார்டர் வேவ் பிளேட் இஸ் இன்ட்ரடியூஸ்டு, ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த எக்ஸ்ட்ராடனரி வேவ் இஸ் π/2. திஸ் இஸ் ஆல்சோ த ஆன்சர். அப்போ ரெண்டுமே கரெக்ட் தான் அப்படிங்கும்போது ஆப்ஷனில் கம்ஸ் அஸ் ஏ. Okay, and in unpolarized light of intensity 4I0 is incident on a polarizer, then the intensity of the light just transmitted to the polarizer. அதாவது போலரைஸ் ஆகி போகிற ஒரே ஒரு கண்டிஷன் வந்து 2 times of intensity தான் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் போலரைசிங் கண்டிஷன்ஸ். And for the given circuit D1 and D2 are ideal junctions, ideal PN junction diodes, then the current I will be the following will be. ஸோ இது ரெண்டு ஐடியலாக இருக்குது. அப்போ கரண்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது. இப்போ இதில் வந்து 3 ரெசிஸ்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக என்னவா இருக்குன்னா பேரலாக இருக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம்னா 10/3 அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா டிஃபைன் பண்ணிடலாம். மோரோவர் இதில் வந்து கண்டிஷனும் என்னவா இருக்குன்னா ஐடியலாக இருக்குன்னு இருக்காங்க. அப்போ கரண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருன்னா ரெக்டிஃபை ஆயிரும். அப்போ கரண்ட்டு இந்த ரெண்டுக்குள்ள ரெசிஸ்டன்ஸ்க்கு ஒரு ரெக்டிஃபை ஆயிடுச்சுன்னா இதில் 10/10 தான். அப்போது இதில் என்ன இருக்காங்கன்னா இன்புட்டும் அவுட்புட்டும் என்னவா தான் இருக்கும், நியர்லி சேமாக தான் இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து என்னவா இருக்குன்னா கரண்ட்டில் ஃப்ளோவே இருக்காது. த ஆன்சர் வில் கம்ஸ் அஸ் 0 தான். ஆக்சுவலி ஆன்சர் வில் கம்ஸ் அஸ் 0. சிம்பிளிஃபைங் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஃபாலோயிங் இந்த கர்னாக்ஸ் மேப். ஸோ இந்த கண்டிஷனில் எது சால்வ் ஆகுது அப்படிங்கிறதான் பார்க்கணும் நமக்கு. ஓகே, எஸ்பெஷலி இதில் சால்வ் ஆகிற ஒரே கண்டிஷன் வந்து y_d' இந்த கண்டிஷன் மட்டும்தான். ஸோ ஐடென்டிஃபை த கரண்ட் விச் இஸ் V2 = 2 times of V1. ஸோ V2ஓட கண்டிஷனை விட இது வந்து என்னவா இருக்குது 2 times இருக்குது. இதில் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபீட்பேக் ஆல்ரெடி கொடுத்துருக்கும் போது இதை டேரெக்டாகவே சொல்லிடலாம். ஏன்னா இது நெகட்டிவ் கண்டிஷன்ஸ், இது வந்து ஒரு பியூர்லி நெகட்டிவ் ஃபார்ம். ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காக இதில் கொடுத்துருக்க ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி டபுள் டைம் வோல்டேஜ் போனால் இது என்ன தான் வரும்னா இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையராக தான் இருக்கும். அந்த கேஸா 2 generates a square wave and rectangular wave. The oscillator is used in this case. Oscillator used a square, triangle and also sawtooth. இந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் ஆசிலேட்டர் வந்து கால்பிட் ஆசிலேட்டர்ஸ். And the Boolean expressions for this following truth tables. Moreover, இந்த ட்ரூத் டேபிள்ஸில் பேசிக் மட்டும்தான் இருக்குது. என்னன்னா 0, 0, 0வே கண்டிஷன் என்னவா இருக்குன்னா 1 அண்ட் ஆல் த ஸ்டேட்ஸும் என்னவா இருக்குன்னா 1 அப்படிங்கிற ஸ்டேட்ஸ்.
ஸோ இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் நேச்சரில் மோஸ்ட்லி டிஃபைன் ஆகக்கூடிய ஆன்சர்ஸ் என்னங்கிறத ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கும் லாஸ்ட் கண்டிஷனுக்கு மட்டும் அப்ளை பண்ணாலே போதும். ஏன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் அந்த நேச்சர்ஸ் ஆஃப் ஆன்சர் வராது. ஏன்னா இங்கே 4 கண்டிஷன்ஸ்க்கும் வேறு கைண்ட்ஸ் ஆஃப் வேரியேஷபிள்ஸ் வந்து இருந்தது இல்லை. எஸ்பெஷலி A', அண்ட் A', அண்ட் A', அண்ட் ABC'. இந்த கண்டிஷனுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன ஆகுதுன்னா ஆன்சர்ஸ் வந்து சூட்டபிள் ஆகுது இல்லை. எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட்டு இந்த 2 கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா யூ வில் கெட் த டைரக்ட் ஆன்சர் கீ ஆஃப் A. Oscillator is nothing but an amplifier with a case of conditions. And moreover இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்துருந்த ஃபீட்பேக் கண்டிஷன்ஸ்க்கும் இதுக்கும் சேம் அண்ட் ரெலவெண்ட் கண்டிஷன்ஸ் தான். என்னென்னா அதில் வந்து நெகட்டிவ் கண்டிஷனில் அப்ளை பண்ண ஒரே விஷயத்த இந்த இதில் வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. இதில் நெகட்டிவில் அப்ளை பண்ணியிருந்ததுனால இது இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரில் வந்தது வோல்டேஜோட கண்டிஷன். அதே இதில் ஆசிலேட்டர் ஆம்ப்ளிஃபையர் எந்த கண்டிஷனில் ஃபீட்பேக் அப்ளை பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஆசிலேட்டர் அதே கண்டிஷனில் என்னென்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக். அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இல்லாமல் இருந்தால் அது என்னவாக இருக்கும்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக் கண்டிஷன்ஸும் வரும். ஸோ வென் வில் பி த அவுட்புட் ஆஃப் த நார் கேட் இஸ் ஹை. நார் கேட்டில் எப்போ ஹையாக இருக்கும் அப்படின்னா இன்புட் கண்டிஷன்ஸ் வந்து எப்போ ஒரு ரொம்ப லோவாக இருக்கும்போது. ஸோ ஒன்லி ஆல் த இன்புட்ஸ் ஆர் லோ இன் த கேசஸ். ஸோ ஆப்ஷன் இஸ் நத்திங் பட் த பி. அண்ட் y is equal to a plus b inverse the whole condition வந்து it is nothing but the ZAR gates actually. Yeah, the ratio between reactance, coil, resonance and the resistance வந்து it is nothing but the Q factor. நமக்கு வேறு ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. And moreover which one of the following statement is false for ballistic galvanometer? கெப்பாசிட்டன்ஸ் யூஸ்வலாக நம்ம மெஷர் பண்ணுறது தான் வந்து இந்த பேலிஸ்டிக் கேல்வனோமீட்டர் கண்டிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஃபார் சீரீஸ் ஆர் பேரலல் கண்டிஷன்ஸ். அதே மாதிரி கண்டிஷன் ஆஃப் பேலிஸ்டிக் கேல்வனோமீட்டர் டேம்பிங் ஷுட் பி லார்ஜ். இந்த கண்டிஷன் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா டேம்பிங் இல்லாமல் என்றைக்குமே ஆசிலேஷன் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். ஹை சென்சிட்டிவிட்டிவ் கேல்வனோமீட்டருங்கிறது தான் வந்து பேலிஸ்டிக் கேல்வனோமீட்டரே. அதனால் கண்டிப்பாக இதில் ஆன்சர் வந்து இல்லாதது விச் ஒன் இஸ் ஃபால்ஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த ஆன்சர் ஷுட் பி ஏ. ஏன்னா மிச்ச 2 கண்டிஷனுமே இது சென்சிட்டிவிட்டியை மென்ஷன் பண்ணுது அண்ட் கம்பேரிசன் ஆஃப் 2 EMF. இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 கண்டிஷனில் பேரலோ சீரீஸோ 2 கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் இதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் இஸ் நத்திங் பட் தி ஏ. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ். பட் இதில் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் எஸ்பெஷலி லாஸ்ட்டாக பார்த்த இந்த பூலியன் அல்ஜிப்ராவாக இருக்கட்டும் அண்ட் ப்ரையராக பார்த்துருந்த ஒரு சில கொஷின்ஸ் வந்து ஒரு சில ஃப்ரேமிங்ஸே இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் ஒரு சில கொஷின்ஸில் சேம் ஆன்சர்ஸும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஆன்சர்ஸ் கீ வரும்போது நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ இன்னும் ஆன்சர்ஸ் கீ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் யூ வில் கெட் அ பெட்டர் கிளாரிட்டி. ஸோ இப்போதைக்கு நான் கால்குலேட் பண்ணியிருந்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் அண்ட் திங்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ லெட் பி சி அபவுட் த ஆன்சர் கீஸ் அண்ட் மோஸ்ட்லி இதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அண்ட் தேங்க்யூ.